நம்முடைய தர்மயாதீனத்தினுடைய குரு முதல்வர் குருஞான சம்பந்தரினுடைய குருநாதராக விற்றிருக்கின்ற கமலை ஞானப்பிரகாசருடைய திருச்சந்நிதியிலே தற்போது ஞானச்சிங்கோலோச்சி வரும் 27வது குருமகா சன்னிதானங்களின் அருளாணையின்படி சைவ சித்தாந்த மாலை நேர கல்லூரி திருவாரூர் மையத்தினுடைய வகுப்பிலே நாம் இன்றைக்கு சிவப்பிரகாசம் என்னும் நூலினை தொடர்ந்து சிந்திக்க முற்படுகின்றோம். சென்ற வகுப்பில் நம்ம எத்தனை பாடல்கள் சிந்தித்திருந்தோம்? நினைவு இருக்கா? 50 பாடலாம் சிந்தித்தோம். 20 பாடல் சிந்தித்தோம். அதாவது பதி இலக்கணத்தை பார்த்துட்டு அடுத்ததாக பாச இலக்கணம் பார்க்கின்ற போது 20வது பாடலோட நாம் நிறைவு பண்ணியிருந்தோம். அந்த 20வது பாடலில் ஆணவ மலத்தினுடைய இயல்பும் மறைப்பாற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த மறைப்பு சக்தியினுடைய இயல்பையும் திரோதான சக்தி என்று சொல்லக்கூடிய மறைப்பாற்றலினுடைய இயல்பையும் நாம் சிந்தித்தோம். அப்படி சிந்திக்கும்போது எப்படி மறைப்பாற்றல் உயிர்க்கு மலபரிபாகம் ஏற்படாத போது இறைவனை காட்டாது உலகை காட்டும், மலபரிபாகம் என்று சொல்லக்கூடிய இருவினை ஒப்பு ஏற்பட்டதற்கு பின்னால் உலகை காட்டாது இறைவனை காட்டுங்கிறத நம்ம கண்ணப்ப நாயனாருடைய திருவரலாற்றை சுருக்கமாக சிந்தித்து அது போல் அப்படின்னு நம்ம சிந்தித்தோம். அதோடு நம்ம 20 பாடல்களை நம்ம நிறைவு செய்திருக்கின்றோம். இன்றைக்கி 21வது பாடல். இது நமக்கு மாயை பற்றி சொல்லக்கூடிய பாடல். உன்னல் அரும் பரசிவன் தன் அருளாலே நாதம் உதிக்கும் மிகும் குடிலைதனில் விந்து வரும் நாதம் தன்னில் அதின் ஒளி வளரும் சதாசிவராம் அவரில் தயங்க வரும் ஈசர் வித்தை தனை அளிப்பர். அதனால் மன்னுவர் இவகை ஐவர் வாய்மையினால் முன்னே வந்திடும் என்று உரை செய்த விந்து வழாவகையே முன் உதவும் சூக்குமாதி ஒரு 4 என்று மொழிந்திடுவர் அருங்கலைகள் முதிர்ந்துள்ளோரே. இங்கே மாயையினுடைய விளக்கத்தை சொல்கிறார். நமக்கு முப்பொருள் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது 3 இருக்கு இல்லையா? முதல்ல பதி, பசு, பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3ல் முன்னால் பதியினுடைய இலக்கணமும் அடுத்ததாக ஆன்மாவினுடைய தன்மை பசு இலக்கணம். அப்புறம் இப்போ நம்ம பாச இலக்கணத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் பாச இலக்கணத்தில் ஆணவ மலத்தை பற்றி முந்தைய பாடலில் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து மாயை. இந்த மாயை 2ஆக வெளிப்படும். ஒன்று சுத்த மாயை, இன்னொன்று அசுத்த மாயை என்று சொல்லக்கூடிய இந்த 2. இதில் இந்த பாடலில் நமக்கு சுத்த மாயையினுடைய இயல்பை எடுத்து எம்புகின்றார். அதில் சொல்கிறார், உன்னலரும் பரசிவன் தன் அருளாலே நாதம் உதிக்கும் மிகும் குடிலைதனில். இங்கே நமக்கு முதல்ல இந்த உடல் 36 தத்துவங்களால் ஆனது. அதில் அதை 3ஆக பிரிப்பாங்க. சிவ தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம் அப்படின்னு 3ஆக பிரிப்பாங்க. சிவதத்துவங்கள் 5, அடுத்ததாக இருக்கக்கூடிய வித்யா தத்துவங்கள் 7, ஆன்ம தத்துவம் 24. இதை கூட்டினீங்க மொத்தம் 36 தத்துவங்கள். அந்த 36 தத்துவங்களில் இந்த சுத்த மாயையிலிருந்து இந்த 5 தத்துவங்கள் தோன்றுகின்றது அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. இதில் குடிலை அப்படிங்கிற சொல் சுத்த மாயையை குறிக்கக்கூடிய சொல். அதிலிருந்து நாதம் என்று சொல்லக்கூடிய முதல் தத்துவம் தோன்றும். அதற்கு அடுத்து 2ஆவதாக அந்த நாத தத்துவத்திலிருந்து விந்து தத்துவம் தோன்றும்.
அதற்கு அப்புறம் அதில் சதாசிவ தத்துவம், சாதாக்கிய தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவம் தோன்றும். அதற்கு அடுத்து மகேஸ்வர ஒன்றும், அதற்கு பின்னால் சுத்த வித்தை என்று சொல்லக்கூடிய தத்துவம் தோன்றும். இந்த அஞ்சும் சுத்த மாயையிலிருந்து நமக்கு தோன்றுகின்றது, அங்கே நின்று தொழிற்படும். இந்த சுத்த மாயை யாருக்குரிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுத்த மாயையில் பெரும்பாலும் இந்த விஞ்ஞானகல வர்க்க ஆன்மாக்கள் தான் இருப்பாங்க. அவர்களும் இந்த அபரமுக்தர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த முக்தி பேருக்கு மிக, அதாவது பதமுக்தி நிலையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் தான் அந்த சுத்தமாயை என்று சொல்லக்கூடிய அந்த இடம். அங்கிருந்து அவர்கள் தொழில்படுவார்கள். இறைவன் தான் அங்கிருந்து தொழில்படுத்துவார். அங்கே இருந்து தொழில்படக்கூடியவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த பாடலில் இந்த தத்துவங்கள் எல்லாம், இந்த 5 தத்துவங்களும் தோன்றுகின்றது. இந்த அபரமுக்தர்களுடைய இயல்பு என்னென்னா, கடைசி நிலையில் கொஞ்சமாக இந்த வாசனா மலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சொல்லுவோம்ல, நம்ம பெருங்காய டப்பாவில் பெருங்காயத்தை எடுத்ததுக்கு பின்னாலேயும் அதில் கொஞ்சம் அந்த வாசம் ஒட்டி இருக்கும் இல்லையா, அந்த வாசம் அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. அதை போல் அந்த மலம் இருந்த இடம், ஆணவம் எல்லாம் ஓரளவு நீங்கி போனாலும் கூட அந்த வாசனா மலம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விட்டக்குறை தொட்டக்குறையாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் எல்லாம் இங்கே இருப்பாங்க. அடுத்து கீழுள்ள வர்க்கத்தாரை இயக்குவதற்காக அதிகாரம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்துல இருப்பாங்க என்று நமக்கு இதில் அருள் செய்கிறார். இந்த சுத்தமாயையில் முழுக்க இறைவன் தான் முழு வியாபகமாக இருந்து அங்கே தொழில் செய்கின்றான். அடுத்து 22வது பாடலில் அசுத்த மாயையினுடைய இயல்பை சொல்கிறார். உரு ஆதி சதுர்விதமாய் ஒன்று ஒவ்வா உண்மையதாய் நித்தமாய் ஒன்றாய் என்றும் அருஆகி கண்மாந்தம் அணுக்கள் யார்க்கும் ஆவாரமாய் அசித்தாய் அசலமாகி விரிவாய தன் செயலின் வியாபியாய் எல்லாம் விரிந்த வகை புரிந்து அடைவின் மேவி அவை ஒடுங்க வருகாலம் உயிர்களெல்லாம் மறுவு இடமாய் மலமாய் மன்னியிடும் அரண் அருளால் மாயைதானே. இப்போ இரண்டாவதாக இங்கே அசுத்த மாயையினுடைய இயல்பு சொல்கிறார். இந்த அசுத்த மாயையிலிருந்து தான் நம் போன்ற ஆன்ம வர்க்கத்தாருக்கு தனு கரண புவன போகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4ம் வரும். தனு கரண புவன போகங்கள் இந்த 4 வரக்கூடியது தான் உரு ஆதி சதுர்விதமாய். சதுர் அப்படின்னா 4. நம்ம கணக்கு கூட இந்த சதுரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 4 பகுதியும் சமமாக ஒரே அளவில் இருக்கிறது தான் சதுரம் அப்படின்னு பேர். சதுர்னா 4. அதான் சதுர் யுகம்னு சொல்கிறோம், சதுர் வேதம் சொல்கிறோம். இந்த மாதிரி அந்த சதுருங்கிற சொல்லுக்கு 4 என்பது பொருள். சதுர் விதமாய் 4 விதமாக இருக்கும். தனுவாக, கரணமாக, புவனமாக, போகமாக. தனு கரண புவன போகமாக அவை இருக்கும். ஒன்று ஒவ்வா உண்மையதாய். இது 4 விதமான தனிப்பொருள்களாக இருக்கும். அடுத்து நித்தமாய் எப்போதும் இருக்கக்கூடியதாகவும் ஒன்றாய் காரியத்திலே ஒன்றாய் இருக்கும். என்றும் அருவாகி, என்றும் தோற்றமாக நமக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா அப்படின்னா அது அருவாக இருக்கும். கண்மாந்தம் அணுக்கள் யார்க்கும் ஆவாரமாய், நமக்கு கண்ம வினை இருக்கிற வரைக்கும் அது இருந்து தொழில்பற்று கொண்டே இருக்கும் இந்த மாயை. அசித்தாய் ஜடப்பொருளாய் அசலமாகி அசைவற்ற பொருளாக இருந்து விரிவாய தன் செயலின் வியாபியாய் எல்லாம் விரிந்த வகை புரிந்து. இங்கிருந்து தான் அந்த நம்ம முன்னே சொன்னோம் இல்லையா, அந்த தனு கரண புவன போகங்களை படைத்து கொடுப்பதற்குரிய ஒரு இடமாகவும் அடைவின் மேவி அவை ஒடுங்க வருகாலம் உயிர்களெல்லாம் மறுவு இடமாய், இந்த உயிர்களெல்லாம் இருக்கக்கூடிய இடமாய், அதான் நம்ம புவனங்களாய் இருக்கக்கூடியதாய் இவை இருக்கின்றது. மலமாய் மன்னியிடும் அரண் அருளால் மாயைதானே. சிவபெருமானுடைய திரோதான சக்தி என்று சொல்லக்கூடிய மறைப்பாற்றல் செயல்படுத்தக்கூடிய இடமாக இந்த அசுத்த மாயை இருக்கின்றது. இதில்
நமக்கு இந்த தனு கரண புவன போகங்கள் அப்படிங்கிறதுல இந்த தனு என்பது நம்முடைய உடல், கரணம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய கருவிகள், அந்த கரணங்கள் புறக்கரணங்கள். இப்போ கை கால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய புறக்கரணங்களும் மனம் சித்தம் புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரணங்களுமாக இருக்கக்கூடிய கரணங்கள். புவனம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இந்த உலகம் அதாவது 224 புவனங்களில் நாம் இருக்கக்கூடிய இந்த உலகமும் ஒன்று. இந்த உயிர்கள் போகங்களை நுகர்வதற்காக இருக்கக்கூடிய இடம். போகம் என்பது இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்காக இருக்கக்கூடிய இந்த மற்றைய உலகப் பொருட்களை குறிக்கும் அப்படின்னு இந்த 4க்கும் ஒரு கருத்தை சொல்லி, இது 4ம் எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். கண்மம் உயிர்களுக்கு நீங்கி, அதாவது கண்மம்னா நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடிய இரண்டும் இருவினை ஒப்பு ஏற்பட்டு அதற்கு பின்னால் இந்த திரோதான சக்தியாக இருக்கக்கூடிய மறைப்பாற்றல் அருளாற்றலாக வெளிப்பட்டு இறைவனோடு நம்ம இந்த ஆன்மாவை கொண்டு போய் சேர்க்கின்ற வரைக்கும் இந்த ஆன்மாக்கள் தங்குவதற்குரிய இடமாகவும் இந்த புவனங்கள் இருக்கின்றது, இந்த அசுத்த மாயை இருக்கின்றது என்று சொல்லி அதில் இருந்து நமக்கு கலை முதலாக இருக்கக்கூடிய அந்த தத்துவங்கள் எல்லாம் தோன்றும் என்பதை இந்த பாடலில் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து 23வது பாடல். என்னை இது எனின் உலகுக்கு உபாதானம் இல்லை இறைவன் அளது எனின் அசித்து சித்தின் இடத்து உதியா மன்னி உளதேல் முதல்வன் என்கொள் எண்ணின் மாயைதான் அசித்து உருவாய் மறுவ மாட்டாது அன்னவனும் இது ஒழிய ஆக்க மாட்டான் அசத்தனாம் எனின் அதுவும் அவன்போல் நித்தம் முன்னவன் அவ்வசித்தை விரித்து எவையும் ஆக்கும் முதன்மையது கொடுத்தது என மொழிந்திடாரே. இப்போ இங்கே கேட்குறாங்க, சில இந்த புற சமயத்தவர்களாக சில கேள்விகள் கேட்பாங்க. சரிங்க, உலகுக்கு இறைவன் இல்லாமல் எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லாமன்னா இல்லை. இது உலகம் எங்கிருந்து தோன்றுகின்றதுன்னு நம்ம முன்ன பார்த்தோம், மாயையிலிருந்து நமக்கு தோன்றுகின்றது. அப்போ மாயையிலிருந்து தோன்றுகின்றது அப்படின்னு சொன்னால் ஏன் இறைவனிடத்திலிருந்து தோன்றலை? இறைவன் சத்து பொருளாக இருக்கக்கூடியவன், அதாவது அறிவுள்ள பொருள். அந்த அறிவுள்ள பொருளிடத்தே இருந்து அறிவற்ற ஒரு பொருள் தோன்றாது. இந்த உலகம் என்பது சடப்பொருள், அறிவற்ற பொருள், அப்படி தோன்றாது. அசித்து சித்தினிடத்து உதியா, இந்த அசித்தாக இருக்கக்கூடிய இந்த உலகமானது சித்துப்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனிடத்திலே இருந்து தோன்றாது. சரிங்க, அப்போ இறைவன் எப்போதும் இருக்கின்ற போதே இந்த மாயையும் உலகங்களும் இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் மன்னி உளதேல் முதல்வன் என்கொள். அப்போ அது பாட்டுக்கு அது இயங்கிட்டு போகுது, முதல்வன் எதற்கு அப்படின்னு அடுத்து நம்ம ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்போ எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, எல்லாம் இயற்கை, அதுவாகவே தானாக எல்லாம் நடக்கும், அப்படி நடக்கும் இப்படி நடக்கும், அப்படிலாம் நடக்காது. இப்போ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை இயக்குவதற்கு ஒருவன் வேண்டும். இயக்காமல் எந்த பொருளும் இயங்காது இல்லையா? எங்கேயாவது ஒரு இடத்துல மேன்பவர் வேணும். என்னை கேட்டால் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லி எத்தனை பொருள் வந்தாலும் அதை நாம் இயக்காமல் தனியாக உட்காந்து போல நிறையா வந்துருச்சு தானியங்கி அப்படின்னு சொல்லிட்டு அதுவே போட்டுவிட்டு ரூட் மேப்பை போட்டுவிட்டா இன்றைக்கி காரெல்லாம் போய் சேர்ந்ததுன்னு வெளிநாட்டிலலாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அதை ஒரு மென்பொருளை உருவாக்கி ஒரு மனிதன் இயக்குவதற்குரிய காரணங்களை எல்லாம் படைத்தால் தான் அது இயங்கும். அப்போ எந்த ஒரு இயக்கமுமே இல்லாமல் நாம் இயக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால அதை என்ன சொல்லக்கூடாது, தானியங்கி அப்படின்னு நம்ம இன்றைக்கி சொல்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அதை வேற ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கணிப்பொறி முன்னால் உட்காந்து அதை இயக்கி கொண்டிருக்கிறார் இல்லையா? அப்போ இயக்குபவர் இல்லாமல் எந்த பொருளும் இயங்காது. அப்போ இறைவன் இல்லாமல் எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளும் இயங்காது. அதனால தான் அவனன்றி அணுவும் அசையாது. அணுங்கிறது மிக நுண்ணிய பொருள், அது கூட இறைவனுக்காக அசைய முடியாது, இறைவனுடைய இல்லாமல் அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லி வச்சுருப்பாங்க. அடுத்து அதை திரும்ப சொல்லி
அப்படின்னா ஏன் இறைவன் மாயையிலிருந்து இவற்றை எல்லாம் உருவாக்குகின்றான் அப்படின்னு, அது ஏன்னா அங்கிருந்து தான் நமக்கு சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, இல்லது தோன்றாது. ஒரு பொருள் தோன்றணும்னா அது அங்கே முன்னால் ஸ்தூலமாக இருக்கணும், அது அது வந்து தூக்குமமாக இருக்கணும், பின்னால் வந்து ஸ்தூலமாக வெளிப்படும். அப்படி எதுவுமே இல்லாத இடத்துல இருந்து ஒன்று தோன்றாது. அதனால் இறைவன் என்ன செய்கிறான், இந்த உயிர்கள் இருப்பதற்குரிய இடமாக மாயையிலிருந்து இந்த தனு கரண புவன போகங்களை படைக்கின்றான். அதை முன்னிறுத்தி அதில் இருந்து இவற்றை இறைவன் படைக்கின்றான். அப்படிங்கிறத இந்த உலகுக்கு முதல் காரணமாக இருப்பது மாயைதான் என்பதை இந்த பாடலில் நமக்கு சொல்கிறார். சரிங்க, அடுத்து 24வது பாடலில், படைத்தது ஒருபடியின்றி பறவை பசு நரராய் பண்ணியது என் முன்னை வினைப்பான்மை என்பர். அடுத்த வினை உளது ஆயின் இறைவன் ஏன் எண்ணில் அசேதன். மற்றவை ஆவிக்க அமைத்தது ஆகும். எடுத்த வினை உருவது உயிரேல் தானே இருவினைக்கு தக்க உடல் எய்தும் எண்ணில் சடத்திரளும் கர்த்தாவாய் அறிவொன்று இல்லா தன்மையனும் கூட ஒரு சங்கையின்றே. இப்போ அடுத்து சொல்கிறார், இறைவனே படைக்கின்றான் அப்படின்னு சொன்னால் ஏன் எல்லாம் ஒரே மாதிரியே இல்லை கேட்குறார். பறவை பசு நரராய் பண்ணியது ஏன், ஒரு பறவையாக விலங்காக மனிதராக ஏன் இப்படியெல்லாம் இறைவன் படைக்கின்றான் அப்படின்னு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முன்னை வினைப்பான்மை, நாம் முன்பு செய்த வினைக்கு ஈடாகத்தான் இந்த பிறவியில் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த உடல் கிடைக்கும். நாம் முன்பு நல்வினை செய்திருந்தாதான் நல்ல இடத்துல வந்து பிறக்க முடியும், நல்ல பிறவியாக பிறக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் கீழான ஒரு பிறவியில் பிறந்து இருப்போம். அது என்னென்னா முன்னை வினைப்பான்மை. நாம் செய்த வினைக்கு தான் நமக்கு அந்த பாவ புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதற்கேற்ப அதை அனுபவிக்க வேண்டும் என்பதன் பொருட்டாகத்தான் நமக்கு என்ன கொடுக்கப்படுது, இந்த உடல் கொடுக்கப்படுகிறது. முன்பு சொன்ன அந்த தனு கரண புவன போகங்கள் எல்லாம் அதற்காகத்தான் கொடுக்கப்படுகிறதுன்னு பார்ப்போம். அடுத்த வினை உளதாய் இறைவன் ஏனில். இப்போ அடுத்து வினை தான் எல்லாமே செய்யுது அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த வினையும் ஆன்மாவும் மட்டுமே போதுமே, இறைவன் எதுக்கு அப்படின்னு அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. சில சமயங்களில் சொல்லுவாங்க, வினை வந்து தானாகவே செய்தவனை பற்றி கொள்ளும் அப்படின்னு. அப்படியெல்லாம் பற்றாது. நீங்கள் வந்து சில நமக்கு உதாரணம் காட்டுவாங்க இல்லையா, ஒரு இடத்துல மாடு வண்டி ரெண்டும் இருந்தாலும் அதை பூட்டுவதற்கு ஒருத்தன் வேணும் இல்லையா. மாடு என்பது இந்த பசு உயிர், அடுத்து அது சுமக்கக்கூடிய அந்த வண்டிங்கிறது வந்து வினை. அதை பூட்டுவதற்கு ஒருவன், எடுத்து பூட்டுவதற்கு ஒருவன் வேண்டும். சரிங்க, இப்படி நம்ம யோசித்து பார்ப்போம். நல்வினை தீவினை ரெண்டும் ஒரு தொகுதியாக இருக்குது. இப்போ இந்த நம்ம உயிர் மட்டும் தானே போய் எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னால், எந்த உயிராவது போய் துன்பம் தரக்கூடிய பாவத்தை தனக்கு எடுத்துக்கொள்ளுமா அப்படின்னா எடுத்துக்காது. அப்போ அங்கே சமநிலை மாறி போகும். அப்போ அவர்களுடைய உள்ளீடு இல்லாமல் அவற்றை சரியாக எடுத்து சேர்ப்பதற்கு உரியவன் ஒருவன் இருக்கணும். அதுதான் இறைவன். நாம் செய்த வினை, அடுத்து நாம் அதை அனுபவிக்க வேண்டிய ஆழம், இதையெல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த வினையை எடுத்து நமக்கு ஊட்டுபவன் இறைவன். அதை இங்கே வந்து திரும்ப சொல்கிறார். ஏன்னா வினை சடப்பொருள்னு நம்ம சொல்லிட்டோம், அதாவது இயங்காத பொருள், அதற்கு என்று அறிவு கிடையாது அப்படின்னு. அடுத்து இந்த உயிர்களுக்கு அறிவு இருக்கின்றதா அப்படின்னு சொன்னால், இந்த உயிர் சுட்டி அறியக்கூடிய உயிர். உயிர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு என்ன அறிவு? சுட்டி அறியக்கூடிய அறிவு, ஏகதேச அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. சுட்டி அறிவு ஒவ்வொன்றையும் சொல்லி காட்டினாதான் அதுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. அப்படிப்பட்ட அறிவுடையது அதுதான். வியாபக அறிவு என்று சொல்லக்கூடிய முற்றிலும் உணரக்கூடிய தன்மை இறைவன் ஒருவனுக்கே
உண்டு. அதனால் அவன்தான் இந்த வினையை எடுத்து இந்த உயிர்களோடு சேர்த்து நம்மை இங்கே அனுப்புகின்றான் என்கின்ற அந்த நிலையை இந்த பாடல் நமக்கு எடுத்து இயம்புகின்றது. அடுத்து 25வது பாடல். அல்லல் மிக உயிர்க்கு இவைதான் அனைத்தது ஈசன் அருவினைகள் அருந்துதற்கோ வினையோ அன்றி சொல்லி வரும் மாயையோ அணுவை முந்தச் சூழ்ந்தது எனும் உரை முதல் ஓர் தொடக்கு இலார்வால் ஒல்லை வரும் எனின் உளதாம் உயிர் உண்டாவே உளது மலம் மலம் உளதாய் ஒழிந்த எல்லாம் நெல்லின் முளை தவிடு உமி போல் அனாதியாக நிறுத்திடுவர் இது சைவம் நிகழ்த்துமாறே. இப்போ சைவ உலகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறைவன் எப்பொழுது இருக்கின்றானோ அப்பொழுதே உயிர்களும் உண்டு, இந்த மலங்களும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இறைவன் உயிர்களை படைக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து, ஏன் தான் இறைவன் படைத்தானோ அப்படின்லாம் நம்ம கேட்குறோம் இல்லையா. இறைவன் நம்மை படைக்கவில்லை. சரி, அப்போ இறைவன் என்னதான் படைத்தான் அப்படின்னு சொன்னால், நாம் அனுபவிப்பதற்குரிய இந்த உலகங்களை நாம் அனுபவிக்கும் பொருட்டு இந்த உலகங்களை படைத்தான். தனு கரண புவன போகங்களை படைத்தான் அப்படின்னு நமக்கு நம்ம சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. அதை என்ன சொல்கிறாருன்னா, இந்த நெல் இருக்கு இல்லையா, அந்த நெல்லை ஓமையாக எடுத்துக்கொண்டு இந்த பாட்டில் சொல்கிறாங்க. நெல்லில் உள்ள அந்த முளைத்து வரக்கூடிய தன்மை கண்மம் அப்படிங்கிறது. அந்த தவிடு கொஞ்சம் நின்னா போயிடும், அது மாயை. அடுத்து இந்த உமி என்று சொல்லக்கூடிய என்று ஆணவத்தினுடைய அடையாளம். இப்போ இந்த அதில் இருக்கக்கூடிய இந்த அரிசி இருக்கிறது இல்லையா, அந்த நிறைவாக இருக்கக்கூடியது தான் உயிரினுடைய மை. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றாக கூட்டி ஒரு நெல் வடிவமாக இங்கே இருக்கின்றது. இது ஒவ்வொன்றா எப்படி நாம் இன்றைக்கி ஒரு நெல்லில் இருந்து இந்த முன்னால் இருக்கக்கூடிய உமி தவிடு இதையெல்லாம் ஒவ்வொன்றாக நீக்கி சுத்தமான அரிசியை பெற்று நாம் உணவாக்கி கொள்கிறோம் இல்லையா. அதை போல தான் இந்த உயிர்கள் இத்தனை கசடுகளோடு இருப்பதையெல்லாம் இறைவன் அந்த வினைகளை கொடுத்து நமக்கு இன்ப துன்பங்களை நுகர்வித்து அந்த வினைகள் மூலமாக மாணிக்கவாசக பெருமான் சொல்லுவார் இல்லையா, அடித்து அடித்து அக்காரம் முன் தீற்றிய அதிசயம் கண்டாமே அப்படின்னு நமக்கு அந்த வினைகளை கொடுத்து அடித்து அடித்து நம்மை திருக்கி தன்னோடு அந்த குற்றங்களை எல்லாம் நீக்கி தூய அரிசியாக ஆக்கி எடுத்துக்கொள்வதைப் போல இறைவன் இந்த உயிர்களை எடுத்துக்கொள்கின்றான் தன்னுடைய திருவடியில். அப்போ அந்த மும்மலங்களும் எப்போதும் இருக்கக்கூடியதாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இந்த 25வது பாடலில் நமக்கு அருளி இருக்கின்றார் மாவதி. அடுத்த பாடல் அவன் பார்க்கலாம். அருத்தி மிகும் கலை காலம் நியதியுடன் வித்தை அராகம் இவை அனந்தரால் மாயைதனிலாகும் ருத்திரரால் கலை அதனில் பிரகிருதி குணங்கள் உளவாகும் அகங்காரம் புத்திதனில் உதிக்கும் தெரித்த இது திரிவிதமாம் தைசத வைகரி திகழ்தரு பூதாதி என திருந்திய சாத்வீகம் விரித்த குணம் மனம் புத்தி இந்திரியம் என்று விளம்பிய சோத்திராதி முதல் விளங்கியிடும் விரிந்தே. இப்போ இங்கே இதை அடுத்து இந்த மாயையிலிருந்து பின்னால் வரக்கூடிய இந்த வித்யா தத்துவங்கள் எல்லாம் தோன்றுகின்றன அப்படின்னு இந்த தத்துவங்களுடைய நிலையை இருக்கிறார். அதற்கு மாயேயம் அப்படின்னு பேர். இந்த தத்துவங்கள் தோன்றுகின்ற நிலைக்கு மாயேயம் அப்படின்னு பேர். நம்ம மாயைன்னு ஒரு சொல்லால் குறித்தாலும் அது சுத்த மாயை, அசுத்த மாயை, மாயேயம் என்று சொல்லக்கூடிய மூன்றாக பிரியும். அருத்தி மிகும் கலை காலம் நியதி உடன் வித்தை அராகம். இப்போ கலை காலம் நியதி வித்தை அராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அடுத்து பின்னால் வரக்கூடிய பிரகிருதி ருத்திரரால் கலை இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி குணங்கள் முக்குணங்கள் இருக்கு இல்லையா, சாத்வீகம் தாமசம் ராஜசம் என்று சொல்லக்கூடிய அந்த முக்குணங்களும் அடுத்து அது 3 வகையாக அந்த அகங்காரத்திலிருந்து வரும். அதில் முதல் இது தைசத அகங்காரம்.
அடுத்து ரெண்டாவது வைகரி அகங்காரம், மூன்றாவதாக இருக்கக்கூடியது பூதாதி அகங்காரம் அப்படின்னு இவையெல்லாம் வரிசையாக வந்து கொண்டிருக்கின்றது. இங்கே முதல்ல ஏன் கலையை வைத்து சொல்கின்றார் அப்படின்னு சொன்னால், நமக்கு கலை, காலம், நியதி, வித்தை, அராகம் அப்படின்னு அந்த உயிர்களுக்கு தொழில்படுகின்ற முறையில் அதை வைத்து நமக்கு சொல்கிறாங்க. ஆனால் சொல்லும்போது நமக்கு மாயையில் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் அப்படிங்கிற வரிசையில் நமக்கு இருக்கும். இப்போ இந்த நமக்கு இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, இந்திரியங்கள் எத்தனை இந்திரியங்கள் இருக்குது? கண்மேந்திரியங்கள் அப்படின்னு 5 இருக்குது, ஞானேந்திரியங்கள் அப்படின்னு 5 இருக்குது. இதில் ஞானேந்திரியம் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, செவி, கண், காது, மூக்கு, வாய் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த உடல், இந்த 5ம் ஞானேந்திரியம். செவி, மெய், கண், வாய்க்கு என்று சொல்லக்கூடிய இந்த ஏந்திரியம். அடுத்து நிலையில் கண்மேந்திரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது கூட கருவாய், எருவாய் இரண்டையும் சேர்த்து அது கண்ம இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்திரியங்கள் எல்லாம் தோன்றுவதற்குரிய இடமாக இந்த மாய் வெளிப்பட்டு நிற்கும் அப்படிங்கிறத இங்கே நமக்கு சொல்கிறார். அடுத்து திரும்ப சொல்கிறார், மன்னிய கண்மேந்திரியம் ஆன ராசதம். ஏன்னா இதெல்லாம் தத்துவங்களை பற்றியே சொல்லிட்டு வரதுனால ரொம்ப ட்ரையாக தான் போகும் இந்த நூல். ஏன்னா நமக்கு 36 தத்துவங்களும் அது எங்கெங்கிருந்து நமக்கு தோன்றுகின்றது, எவ்வாறு தொழில்படுகின்றது, அதை யார் தொழில்படுத்துகின்றார்கள் அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக நமக்கு சொல்லிகிட்டே வர்றதுனால நம்ம கொஞ்சம் உள்வாங்கிக் கொள்வதற்கு சிரமமாகவும் இருக்கும் மற்றவர்களை விட. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் வேகமாக சுருக்கமாக போகும், இது கொஞ்சம் விரிவாக இருக்கிறதுனால கொஞ்சம் போரடிக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப பார்ப்போம். மன்னிய கண்மேந்திரியம் ஆன ராசதம் சேர் வாக்கு ஆதி வைகாரி மருவி வரும் சத்தம் தன்னை முதலாகிய தாமதம் மிகும் மாத்திரை பின்தரும் அதனில் வான், நிலம், அனல், புனல், மண், சத்தமுன் அதனில் வெளியாதி ஒன்று ஒன்று ஆகும் முறையில் உறும் இருமை அயன் முடிவாம் முன்னே உண்ணு சதாசிவராதி அதிபதிகள் ஒடுக்கம் உதித்த அடைவு என உரைப்பர் உணர்ந்துள்ளோரே. இப்போ திரும்ப நமக்கு கண்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய், கால், கை, எருவாய், கருவாய் என்று சொல்லக்கூடிய இந்த 5ம் என்ன சம்பந்தம் உடையது? குண சம்பந்தம்னா இயல்பாகவே அதற்கு ராசத குணம் என்று சொல்லக்கூடிய அந்த குண சம்பந்தம் உடையது. அதில் இருந்து அடுத்து என்ன ஆகும்னா தன்மாத்திரைகள் அப்படின்னு இந்த 36 தத்துவங்களில் முதல்ல நம்ம பார்த்தது 5 தத்துவங்கள் சிவதத்துவங்கள், அதற்கு அடுத்து 7 தத்துவங்கள் வித்யா தத்துவங்கள், அதற்கு அடுத்து 24 ஆன்ம தத்துவங்களில் ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு தன்மாத்திரைகள் 5, அந்த கரணங்கள் 4 ஐயா. இப்போ இதில் இந்த கண்மேந்திரியங்கள் அப்படிங்கிறதை அடுத்து தன்மாத்திரைகள் ஊசை, ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் அப்படிங்கிற இந்த அடுத்து ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 பூதங்கள், இது எல்லாம் வரிசையாக நமக்கு வெளிப்படும். முதல்ல கீழே இருந்து 36வது தத்துவம் எது அப்படின்னா மண் தத்துவம், பிருத்திவி தத்துவத்திலிருந்து கடைசியாக மேலே 36வது தத்துவமாக சிவதத்துவம் இருக்கும். அதில் ஒவ்வொன்றா இப்படி இந்த தன்மாத்திரைகள் ஒவ்வொன்றையாக சொல்லிகிட்டே வந்து கொண்டிருக்கிறார். அதில் ஒவ்வொன்றும் எங்கெங்கிருந்து தோன்றுகின்றது அப்படின்னு சொல்கிறார். சத்தத்திலிருந்து ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெளி தோன்றும், ஸ்பரிசத்திலிருந்து வாயு தோன்றும், உருவத்தில் இருந்து நெருப்பு தோன்றும், ரதத்திலிருந்து அப்பு தோன்றும், நீர் தோன்றும், அடுத்து கந்தத்திலிருந்து
பிருத்திவி என்று சொல்லக்கூடிய இந்த மண் தத்துவம் தோன்றும். இப்போ இந்த ஐந்தையும் பார்த்திங்கன்னா 5 பூதங்களையும் நம்மளுடைய முன்னோர்கள் சரியாக வகைப்படுத்தி இருப்பாங்க. நம்ம சொல்லும்போது கீழே இருந்து ஏறு வரிசையாக சொல்லும்போது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு இந்த 5 சொல்லுவோம். இது ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த கீழே இருந்து பார்க்கும்போது நிலம்ங்கிறது இந்த 5 தன்மைகளையும் உடையதாக இருக்கும், 5 தன்மாத்திரைகளையும் உடையதாக இருக்கும். அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதில் சப்தம், நிலத்தில் ஒளி இருக்கும், அந்த சப்தம்ங்கிறது இருக்கும். அடுத்து ஊறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொடு உணர்வு இருக்கும். அடுத்து ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெளிச்சம் இருக்கும். அடுத்து சுவை இருக்கும். அடுத்து மனம் இருக்கும். இந்த 5ம் நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இருக்கும். அடுத்து நீருக்கு போனீங்கன்னா அதில் 4 மட்டும்தான் இருக்கும். இந்த நீருக்கு மனம் இருக்காது, மீதி எல்லாமே வரும் இல்லையா. அடுத்து நெருப்புக்கு போகும்போது 3 மட்டும் இருக்கும். அடுத்து நெருப்பை அடுத்து காற்றுக்கு போனால் 2 மட்டும்தான் இருக்கும். காற்றில் பார்த்தோம்னா நமக்கு அந்த வடிவம் இருக்காது, ஓசையும் அந்த உணர்வு மட்டும் இருக்கும். இப்போ காற்று நம்ம மேலே படுது இல்லையா, அந்த உணர்வு நமக்கு தெரியும். அடுத்து அது இந்த ஓசை, காற்றினுடைய அந்த ஓசை நமக்கு தெரியும். ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளியில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வெறும் அந்த சத்தமே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த 5 பூதங்களையும் இவை அனைத்தும் ஒன்றாக நமக்கு 36 தத்துவங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டு தான் இந்த உடல் என்ன செய்யுது, இயங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு இந்த தத்துவங்களை எல்லாம் நமக்கு எதிலிருந்து கிடைக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு இங்கே இருக்கிறார்கள். அடுத்து 28வது பாட்டு. நன்னியிடும் உரு அதனுக்கு ஏது ஆகி நானா போகங்களாய் நாசோர் பத்தி பண்ணி வரும் ஆதலால் அனாதியாகி பல ஆகி அணுக்கள் தோறும் படர்வது ஆகி எண்ணி வரும் மன வாச கண்மத்தால் இயற்றும் இயல்பினதாய் மதிகதமாய் இருபயனாம் பாவ புண்ணியமாய் புலர்காலை மாயை மேவி பொருந்தும் இது கண்மமகலம் புகழும் ஆறே. அடுத்து மாயை சொன்னதற்கு பின்னால் இப்போ கண்மத்தை சொல்லுகின்றார். இந்த கண்மம்னா நமக்கு எளிதாக புரியணும்னு நாம் செய்யக்கூடிய நல்வினை, தீவினை, இது 2ம் தான் நமக்கு கண்மமாக வரும். அதில் இந்த கண்மம் உயிர்களுக்கு செய்யக்கூடிய இது என்னென்னா, அது 2ஆக பிரியுது இல்லையா, நல்வினை, தீவினை அப்படின்னு. இந்த இருவினை ஒப்பு எப்போது ஏற்படும் அப்படின்னு சொன்னால் அடுத்த பாடலில் நமக்கு சொல்கிறார். இந்த 2ஐயும் நினைவில் வச்சுக்கோங்க. இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், கண்மநெறி திரிவிதம் நல்சாதி ஆயுள் போகம் கடன் அது என வரும் 3ம் உயிர் ஒன்றில் கலத்தல் தொன்மையது ஊழல்லது உணர்வாக தானும் தொடங்கு அடைவின் அடையாதே தோன்றும் மகி தன்மை தரு தெய்வீகம் முன் பௌதிகம் ஆன்மீகமாம் தகையில் உறும் அசேதன சேதனத்தாலும் சாரும் நன்மையொடு தீமை தரு சேதனனுக்கு இவன் ஊன்னாடில் அதன் ஊழ்வினையாய் நணுகும்தானே. இப்போ இந்த கண்மம் அப்படிங்கிறது நமக்கு வினை. அந்த வினை நமக்கு 3ஆக இருக்குது இல்லையா, சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய இந்த 3ம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், தெய்வீகம், பௌதீகம், ஆன்மீகம், இப்படி 3ஆல் வரும். ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதீகம், இப்படி 3ஆக நமக்கு நம்முடைய வினை ஊட்டப்படும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ஆதி பௌதீகம் அப்படின்னு சொன்னால், இந்த பௌதீகம் அப்படின்னா உயிரற்ற பொருட்கள். இந்த பொருட்களால் நமக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளுக்கு பௌதீகம், அது நன்மையோ தீமையோ, அது பௌதீகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இன்னும் தெளிவாக புரியணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்குறோம், மேலேருந்து எங்கேயோ யாரோ எடுத்து அடித்த கல், மரத்து மேலே ஒரு மாங்காய் இருக்குது, அந்த மாங்காய் அடிக்கிறதுக்காக ஒரு கல் எடுத்து வீசுகிறாங்க. அந்த கல் எங்கிருந்தோ பறந்து வந்து
நம்ம மேலே தாக்குனா நாம் செய்த தீவினை. அதே நம்மளை கொத்துறதுக்கு ஏதோ ஒரு பறவை வந்துட்டு இருக்குது, அந்த பறவை மேலே அடித்து கீழே விழுந்துருச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அது நல்வினை. இது ஆதி பௌதீகம், அதாவது உயிரற்ற பொருட்கள் மூலமாக யாரோ ஒருவர் இயக்க உயிரற்ற பொருட்கள் மூலமாக நமக்கு வினை நுகர்வு, நல்வினையோ தீவினையோ நுகர்வு ஏற்படுவதற்கு ஆதி பௌதீகம் பேர். அடுத்து ஆதி ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஆன்மாவினுடைய இன்னொருவரால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு விலங்குகளாலோ அல்லது நம்மளாலோ இன்னொரு உயிரால் நமக்கு தீங்கோ அல்லது நன்மையோ நடக்கிற மாதிரி வருவதற்கு அந்த வினை செயல்படுத்துவதற்கு அந்த ஆன்மீகம் அப்படின்னு பேர். இறைவனுடைய அருளால் எந்த விதமான காரணமின்றி நேரடியாக தொழிற்படுவது அப்படின்னு இந்த 3 வகையில் நாம் செய்த அந்த 3 வினை, சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 வினையும் வரும் அப்படிங்கிறத இங்கே நமக்கு எடுத்து சொல்கிறார். அதுதான் நமக்கு வினையாக வரும். சரி, இந்த வினை இப்போ நமக்கு கேள்வி வரும் இல்லையா, சஞ்சித வினைன்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அது ஏற்கனவே பழைய வினை. அடுத்து பிராரத்தம்னு ஒரு வினை இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அது நாம் இந்த பிறவிக்கு எடுத்துக்கொண்டு வரக்கூடிய வினை. அடுத்து இந்த ஆகாமியம் அப்படின்ற ஒன்று, அதான் ஏற்கனவே 2 வினை இருக்குது, அப்புறம் ஏன் என்ன புதுசாக ஒரு ஆகாமியம் வினை அப்படின்னு சொன்னால், நாம் இங்கு தொழில்பட எடுத்துக்கொண்டு வரக்கூடிய வினையின் மேல் நாம் செலுத்தக்கூடிய விருப்பு வெறுப்புகளினால இன்னொரு பாவத்தை சேர்த்து செய்வோம். அப்போ மேலும் வினை செய்வோம். இந்த வினைகள் ஒன்றோடு ஒன்று பொருந்துமா அப்படின்னு கேட்டால் அடுத்த பாடலில் திரும்ப சொல்கிறார். இந்த பாடலையும் பார்ப்போம். மேலைக்கு வருவினை ஏது எண்ணில் அங்கன் விருப்பு வெறுப்பு என அறி, அவ்விளைவும் எல்லாம் மூலத்த வினை பயல்வாம் எனின் நாம் என் முற்றி அதன் பயன் உனக்கு முளைக்கும் என்பர். ஞாலத்து வினைகள் இருதிறனாகும் புந்தி நன்னாத வினை நணுகும் வினை என 1 2 ஏலத்தான் இதம் அகிதமாம், இதனால் வழுவாது எய்து இடும் புண்ணிய பாவங்கள் என்று. இது எந்த வினையும் நம்மை விட்டு போகாது. புண்ணியம் பாவம் என்று சொல்லக்கூடிய இந்த 2 வினைகளும் நாம் எதை செய்தோமோ அதை அனுபவித்தே ஆகணும். இப்போ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படி வரக்கூடிய வினை 2 விதமாக வரும் அப்படின்னு சொல்கிறார். இருதிறனாகும் புந்தி நன்னாத வினை நணுகும் வினை, அதாவது அபுத்தி பூர்வமாக செய்யக்கூடிய வினை, புத்தி பூர்வமாக செய்யக்கூடிய வினை அப்படின்னு 2 வினை. அதாவது பாவம் புண்ணியம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அது வந்தால் வரட்டும் அப்படின்னு நாம் செய்யக்கூடிய வினைக்கு தெரிந்து செய்யக்கூடிய வினைன்னு பேர். அதாவது புத்தி பூர்வமாக செய்கிற வினை. ஒருத்தரை அடித்தா பாவம், ஒருத்தரை ஏமாத்துனா பாவம், ஒருத்தருடைய உழைப்பை சுரண்டுனா பாவம், இப்படி என்னென்னலாம் இருக்கோ அது அத்தனையும் தெரிஞ்சு வச்சுட்டு பரவாயில்ல எனக்கு பணம் வருது அப்படின்னு சொல்லி அதை செய்தோம்னா அது புத்தி பூர்வமாக செய்யக்கூடிய பாவம். இல்லைங்க, அவர் 100 ரூபா கேட்டார், நான் அதனால் அதையே கொடுத்துட்டேன், ஆனால் அந்த விலை அதுக்கு விலை 250 ரூபா இருந்திருக்கு போல இருக்குது, அவர் தெரியாமல் என்கிட்ட 100 ரூபா கேட்டார், நான் அவர் கேட்டதை கொடுத்துட்டேன், ஆனால் அவர் விலைக்கு குறைவாக தான் கொடுத்துருக்குறோம். அது அபுத்தி பூர்வமாக நம்ம செய்யக்கூடிய, நமக்கு தெரியாது நம்ம அதனுடைய விலை 250 ரூபா, ஆனால் நம்ம 100 ரூபா தான் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி வரக்கூடிய அபுத்தி பூர்வமாக வரக்கூடிய பாவங்கள் அல்லது புண்ணியங்கள். ஒருத்தர் 50 ரூபா பொருள் அவருக்கும் தெரியல, அவர் வேணும்னே நம்மளை ஏமாற்றணும்னு நினச்சி நம்மகிட்ட 100 ரூபா வாங்கலை, அவர் அந்த பொருளுக்கு 100 ரூபா விலைன்னு நினச்சிக்கிட்டார், ஆனால் அதனுடைய விலை 50 ரூபா தான் அப்படின்னா நம்ம அவருக்கு 50 ரூபா நம்ம அதிகமாக கொடுத்துருப்போம் அப்படிங்கிற இது மாதிரிலாம் வரக்கூடியது அபுத்தி பூர்வமாக. அதாவது பாவம் என்று தெரிந்தோ புண்ணியம் என்று தெரிந்தோ அதை செய்வது புத்தி பூர்வமாக செய்யக்கூடிய வினை. அது பாவம் என்று தெரியாமலும் அது புண்ணியம் என்று தெரியாமலும் செய்யக்கூடிய வினைக்கு அபுத்தி பூர்வமான வினைன்னு பேர். சரிங்க, இது வேறுபாடு தான் 2 ஒழிய பயனில் ஏதாவது வேறுபாடு இருக்கான்னா இல்லை. நெருப்பு
தெரிந்து தொட்டாலும் சுடும், தெரியாமல் தொட்டாலும் சுடும். அதுதான் வினைக்கு என்ன உதாரணம் நம்ம தெரிந்துக்கணும்னா நெருப்பு தான். இல்லைங்க அது 2 வயசு குழந்தை தொட்டா சுடுன்னு அதுக்கு தெரியாது, அது போய் தொட்டுருச்சு அப்படிங்கிறனால நெருப்பு சுடாமல் இருக்குமானா சுடாமல் இருக்காது. இல்லை நாம் இது நெருப்புன்னு தெரிஞ்சு போய் ஒரு முறை தொட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் சுடாமல் இருக்குமா? இல்லை தெரியாமல் இப்படி கையை இப்படி வீசும்போது கை பட்டுருச்சு அப்படின்னா சுடாமல் இருக்குமானா அதனுடைய இயல்பு சுடுவது தான். வினையினுடைய இயல்பு பயன் கொடுத்தே தீர வேண்டும். அது எப்படி வேணால் அது செயல்படுகின்ற, அதாவது நிகழக்கூடிய இடம்தான் 2 வகையாக, புத்திபூர்வமாக அபுத்திபூர்வமாக. ஆனால் விளையக்கூடியது ஒன்றாகத்தான் இருக்கும். அப்படி வரக்கூடிய வினை தான் இந்த ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய வினை. எதனால் நமக்கு ஆகாமியம் வருது அப்படின்னு இங்கே இந்த பாடலில் நமக்கு சொல்கிறார். இப்போ நம்ம சஞ்சித வினையிலிருந்து ஒரு தொகுதி எடுத்துகிட்டு வரோம் இந்த பிராரத்தமாக இங்கே அனுபவிக்கிறதுக்கு. இங்கே அனுபவிக்க வரும்போது நாம் செய்த பாவம் தான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனையுமா இருக்கும். பாவமும் புண்ணியமும் தான். இப்போ ஒருத்தர் என்ன காரணம்னே தெரியாமல் என் மேலே வண்டியை மோதிட்டார் அப்படின்னு சொன்னால் அது நான் அவரை கோவிச்சுக்கிட்டேன்னா அது மூலமாக எனக்கு ஆகாமியம் வரும். நான் ஏற்கனவே செய்து வைத்த வினை அவர் மூலமாக இங்கே என்னை செயல்படுத்தி விட்டது அப்படின்னு நான் சிவசிவ எல்லா இறைவனுடைய செயல் அப்படின்னு நான் ஒதுங்கி போயிட்டேன்னா எனக்கு என்ன ஆகாது? ஆகாமியம் ஏறாது. அப்போ நிகழக்கூடிய செயல்கள் எல்லாமே, நிகழ்வுகள் எல்லாமே நாம் ஏற்கனவே முன்னால் செய்து வைத்திருக்கக்கூடிய புண்ணியம் பாவம் என்று சொல்லக்கூடிய 2 தான் நிகழுது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் யார் மூலமாக நிகழுதோ அவங்க தான் இதை செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா எங்கேயோ இருந்து ஒரு கல் விழுது நம்ம மேலே. யாராவது அந்த கல்லை எடுத்து பார்த்து கல்லே நீ எதற்காக என் மேல் மோதினான்னு கல்லை அடிக்கிறோமா? இல்லை, கல் இங்கேருந்து விழுந்துருக்குது, எவன் போட்டிருப்பான் அப்படின்னு தேடுறோம் இல்லையா? ஆனால் அப்படி இந்த கல் விழுந்த உடனே யார் போட்டிருப்பாங்கன்னு தேடக்கூடிய அறிவுள்ள நமக்கு ஒரு வினை செயல்பட்ட உடனே அது அந்த கல் மேலே பார்த்து எப்படி கோவப்படுறோமோ அது மாதிரி தான் அந்த வினை நிகழ்த்துபவர் மேலே நாம் கோவப்பட்டோம்னா அந்த கல்லை திட்டுற மாதிரி. அது எங்கிருந்து வந்தது? நாம் முன்ன செய்த வினையினால் வந்தது. அப்போ நம்ம யாரை கோவிச்சுக்கணும்? நம்மளை தான் கோவிச்சுக்கணும். நாம் எப்போவோ செஞ்ச வினை இப்போ நம்மளை தாக்குது அப்படின்னு. ஆனால் நாம் அப்படி நினைக்கிறோமா அப்படின்னு சொன்னால் இல்லை. அப்போ என்ன செய்கிறோம்? அந்த விழுந்த கல்லை நம்ம ஏதாவது அடித்து இது பண்ணுற மாதிரி அதன் மேலே வெறுப்பை காட்டுற மாதிரி நம்ம வெறுப்பையோ இந்த வினையை செயல்படுத்துவதற்காக வந்தவர்கள் மேலே நம்ம காட்டுறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய வருவினை நிறைய சேருகின்றது. அடுத்து 31வது பாடலில், இந்த பாடல் ரொம்ப நுட்பமாக நம்ம கவனிக்கணும். உற்ற தொழில் நினைவு உரையில் இருவினையும் உளவாம், ஒன்று ஒன்றால் அழியாது. ஊன் ஒழியாது உன்னில் மற்றவற்றின் ஒரு வினைக்கு ஓர் வினையால் வீடு, வைதிக சைவம் பகரும் மரபில் ஆற்ற பற்றது கலியும். இது விளையால் ஏற்கும் பான்மையும் ஆம், பண்ணாது பலிக்கும் முன்னம் சொல்தரு நூல் வழியின் வரின் மிகுதி சோறும், சோராது அங்கு அது மேலை தொடர்ச்சியாமே. இப்போ இந்த வினை 3 வகையான இருக்குது நம்ம பார்த்தோம். சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம். அது நமக்கு 2 வகையால் வரும். ஒன்று நம்ம தெரிந்தே செய்வது, இன்னொன்று தெரியாமல் செய்வது. அது என்னென்ன வகையால் வரும் அப்படின்னு சொன்னால் மனதால் நினைத்தாலும் வரும், மனதால் நினைத்தாலும் வரும், சொல்லால் சொன்னாலும் வரும், உடலால் செய்தாலும் வரும். 3 வகையாக. அதனால தான் மனம், புத்தி, உடல் 3ஆல் செய்கிறது. நமக்கு 3 இடங்கள் சொல்லுவாங்க இல்லையா? அந்த 3ஆலையும் என்ன செய்யக்கூடாது? அடுத்தவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்முடைய ஞான நூல்கள் தொடர்ந்து வலியுறுத்துவதற்கான காரணம், நாம் இப்படி நினைத்தால் கூட வினை வந்துடும். சரி, அந்த வினை எப்படி செயல்படும் அப்படின்னு சொன்னால்
சம்பந்தமே இல்லாமல் நமக்கு மனக்கவலை வரும். இந்த போய் உட்காந்துருப்போம் அப்படின்னு சொன்னால், ஒரு தபால் ஒன்று வருது, ஒரு பேப்பரே எடுத்து பார்க்குறோம். அந்த காலத்தில் ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், பேப்பர் பார்க்குறோன்னா காலையில் 10 மணிக்கு பேப்பர் வரும். வந்தது பார்த்தா அதில் நம்பர் இருக்காது. அப்புறம் என்ன செய்வாங்க, அவசரமாக மாலையில் மாலை மலர் அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும், விடுபட்ட எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் விட்டு போச்சு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போடுவாங்க. இப்போ நம்ம மனதால் ஒருத்தருக்கு தீங்கு செய்துகிட்டே இருந்தோம்னா, அவன் எப்படியாவது அவன் இவ்வளோ நல்லா இருக்கும், அவெல்லாம் எப்போ நான் சுமப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னா, நம்ம இந்த பிறவியில் எப்படி அனுபவிப்போம் அதை அப்படின்னு சொன்னால், காலையில் வர வேண்டிய நம்பர் வராது. ஐயோ போச்சு, வேறு வீட்டுக்கு வேறு போய் சொன்னால் அடிப்பாங்களே உதைப்பாங்களே அப்படின்ட்டு எங்கேயும் போகாமல் 2 மணி நேரமாக 3 மணி நேரமாக சுற்றிட்டு இருந்து கடைசியாக மாலை பேப்பரை வாங்கினோடனே அதில் நம்பர் வந்துடும். அப்போ இந்த காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் மனதால் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு நம்ம அந்த மனக்கவலையினால் முன்ன செய்த அந்த மனதால் செய்த வினை கழியும். சரிங்க, யாரையாவது ஒரு இந்த சென்ற பிரிவில் ஒருத்தர் திட்டிகிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இந்த பிரிவில் சம்பந்தமே இல்லாமல் ரோட்டில் போகிறவங்க நம்ம திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்படின்னா நம்ம முன்னால் நம் வார்த்தையால் பாவங்கள் செய்திருக்கிறோம். இல்லை சம்மந்தமே இருக்கார், அவர் பார்த்தோன்னே சார் நல்லா இருக்கீங்களா, யார் இவர் எங்கே பார்த்தோம், அவர் வேறு யாரையோ நினச்சிக்கிட்டு நம்ம நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு போவார். அது நம்ம செய்த பிறகு யாரோ ஒருத்தரை பாராட்டிருக்கோ அது நமக்கு திரும்ப. அதற்கு அடுத்து உடலால் ஏற்படக்கூடிய துன்பங்கள். இந்த உடலால் ஏற்படக்கூடிய துன்பங்கள்லாம் நாம் சென்ற பல பிறவிகளில் உடலால் இன்னொருவருக்கு என்னென்ன தீங்குகள்லாம் செய்தோமோ அதெல்லாம் இந்த பிறவியில் நாம் உடலால் அந்த தீங்குகளை அனுபவிப்போம். இப்போ இதை எங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒன்று ஒன்றால் அழியாது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நமக்கு இயல்பாக கணிதத்தில் வர்ற மாதிரி பாவம்னா மைனஸு, புண்ணியம்னா ப்ளஸ்ஸு, எது அதிகமாக இருக்கோ அதை நம்ம செய்கிறோம். சின்ன வயசுலேருந்து ஒரு 30 வருஷம் வரைக்கும் மைனஸ்லேயே இருந்துட்டு ஒரு 40 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே விவரம் தெரிஞ்ச 30 வயசுலேருந்து எல்லாம் மைனஸாக பண்ணிட்டு திரும்ப 60 வயசுக்கு மேலே நாம் போய் எல்லாம் ப்ளஸ்ஸாக பண்ணுனா, இந்த மைனஸை விட அதிகம் ப்ளஸ் பண்ணுனா எது ரெண்டும் டேலி ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்கிறார். ஒன்று ஒன்றால் அழியாது. பாவத்தால் புண்ணியமோ புண்ணியத்தால் பாவமோ அழியாது. நான் அந்த அப்போ பாவம் பண்ணிட்டேங்க, இப்போ அதுக்கு பிராயமாக நான் நிறைய புண்ணியம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பாவத்தினுடைய பயனையும் நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும். இப்போ செய்யக்கூடிய புண்ணியத்தினுடைய பயனையும் நீங்கள் அனுபவித்துத்தான் ஆகணும். எப்போ அந்த பாவத்தினுடைய பயனோ புண்ணியத்தினுடைய பயனோ உங்களை நீங்கும் சொன்னால் அது எப்போவுமே நீங்காதா அப்படின்னு சொன்னால் நீங்கும். எப்போது நீங்கும் அப்படின்னு சொன்னால், மீண்டும் அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க உறுதி உண்டு. இறைவன் வகுத்த வழியிலே சிவ புண்ணியங்களை செய்தால் சிவ புண்ணியத்தால் அது நீங்குமே ஒழிய மற்ற வேறெந்த புண்ணியத்தாலையும் பாவத்தை நீக்கிக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத இந்த 31வது பாடலில் நமக்கு இங்கே அருளி இருக்கின்றார். அடுத்து 32வது பாடல். மோகம் மிக உயிர்கள் துருமுடனாய் நிற்கும் மூல ஆணவம் ஒன்று, முயங்கி நின்று பாகம் மிக உதவு திரேதாயு ஒன்று, பகர் மாயை ஒன்று, படர் கண்மம் ஒன்று, தேகமுடு கரணமுடு புவனபோகச் செயலாகும் மாமாயை திரட்சி ஒன்று என்று ஆக மலம் 5 என்பர் 5ம் மாறாது அருள் என்பது அரிது என்பர் அறிந்துள்ளோரே. இப்போ நம்ம முன்பு சொன்னதை போல் இந்த 3 பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொன்றா சொல்கிறார். மூல ஆணவம் ஒன்று, உயிர்களிடத்தில் எப்போதும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மலம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆணவ மலம், அது ஒன்று. அடுத்து முயங்கி நின்று பாகம் மிக உதவு திரோதாயி ஒன்று, மறைப்பாற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று, மொத்தம் 2. அடுத்து பகர் மாயை ஒன்று,
சொன்ன மாயை அப்படிங்கிற ஒன்று 3, கண்மம் 1, கண்மம் என்று சொல்லக்கூடிய அந்த 4 ஆணவம், கண்மம், மாயை 3 சொல்லிட்டார். அடுத்து முன்பே புவன தேகமுறு கரணமொடு புவன போகச் செயலாகும் மாமாயை திரட்சி 1, மாயேயம் அப்படின்னு நம்ம ஒன்று சொன்னோம் இல்லையா, இதோடு சேர்த்து மொத்தம் 5 ஆணவம், கண்மம், மாயை, திரோதான சக்தி என்று சொல்லக்கூடிய மறைப்பாற்றல், மாயேயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5ம் ஆக மலம் 5 என்பர். அந்த 3ஆக இருக்கக்கூடிய மலத்தை இப்படி 5ஆக பிரித்து சொல்வார்கள். 5ம் மாறாது அருள் என்பது அரிதென்பர் அறிந்துளோரே. இந்த 5 நமக்கு நீங்கா இறைவனுடைய அருள்ங்கிறது நமக்கு வந்து சேராது அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கிறார்கள். சரிங்க, இங்கே மாயையும் மாயையத்தையும் ஏன் 2ஆக சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்கிறாங்க. அதாவது மாயை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உயிரை மயக்கக்கூடிய தன்மை. இந்த மாயேயம் என்பது அதற்கு உரிய ஒரு பொருளாக இருக்கக்கூடிய, நமக்கு ஆசைங்கிறது இயல்பாக இருக்கும். ஒரு பொருளின் ஆசை, அந்த பொருளை காட்டின உடனே இந்த ஆசை வயப்பட்டு நிற்தல், அது மாயேயமாய் இருக்கும். அதனால் அதை 2ஆக நமக்கு சொல்லுகின்றார்கள். அடுத்து 33வது பாடலில் உயிர்களுக்கு வரக்கூடிய 3 அவத்தைகள் அப்படின்னு 3 அவத்தைகளை பற்றி சொல்கிறாங்க. ஓங்கி வரும் பல உயிர்கள் 3 அவத்தை பற்றி உற்றிடும். கேவல சகல சுத்தம் என உணர்வர். இங்கு வரும் கலாதியோடு குறி உருவம் ஒன்றும் இன்றி மலம் அன்றி ஒன்றும் இல்லை என்னும் இயல்பாய் ஆங்கு அறிவை அறிவரிதாய் அறிகருவி அணையா ஆதலினால் இருள் மருவும் அலர்விழிபோல் அதுவாய் நீங்கும் வகையின்றி நித்த வியாபகமாய் அங்கன் நிற்பது கேவலம் என்று நிகழ்த்தும் நூலே. இப்போ நமக்கு 3 நிலை சொல்லுவோம். அந்த 3 நிலை என்னென்னா, உயிர்களுக்கு கேவலம், சகலம், சுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நிலை. அதில் நம்ம அதை அனாதி கேவலம் அப்படின்னு அந்த கேவலம் சொல்லுவோம். ஏன்னா உயிர்கள் எப்போவுமே ஆரம்பத்தில் அங்கே தான் இருக்கும். அது என்னென்னா, ஆணவ இருளில் இந்த உயிர்கள் அழுந்தி கிடக்கக்கூடிய நிலைக்கு தான் கேவல நிலை அப்படின்னு பேர். என்ன அப்படின்னா, எதுவுமே இருக்காது, வெறும் இருட்டு மட்டும் இருக்கும். அந்த இருட்டிலே உயிர்கள் அழுந்தி கிடக்கும். அந்த இருட்டில் இருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு அதுக்கு தெரியாது, அங்கேயே இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கின்ற நிலைக்கு கேவலம் அப்படின்னு பேர். அந்த கேவல நிலை. அங்கிருந்து சுத்த நிலை அப்படிங்கிற அந்த 3வது நிலை போகணும். அப்போ அந்த சுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக அங்கே போக முடியாது. நடுவில் சகல நிலை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த சகல நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான் நாம் இப்போ இருக்கக்கூடிய நிலை. தனு கரண புவன போகங்களோட இந்த உடலை பெற்று நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்சமான அறிவை வைத்து குருவர் அந்த மறைப்பாற்றல் அருளாற்றலாக வெளிப்பட்டு ஞான நூல் ஒன்று இருக்கின்றது அப்படின்னு தெரிந்து கொண்டு அந்த ஞானாசிரியர் அப்படி அருளி இருக்கின்றார் என்பதை அவருடைய சீடர்கள் வழியாக உரை நூலால் அதற்கப்புறம் நாம் தெரிந்து கொண்டு அதன் வழி நடப்பதனால அந்த 3வது நிலையாகிய சுத்த நிலைக்கு செல்லக்கூடிய நிலையை சொல்கிறார். இதில் இந்த கேவலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலை எப்படி அப்படின்னு சொன்னால், முன்பு சொன்னதை போல நமக்கு இந்த 36 தத்துவங்கள் இருக்கு இல்லையா, இந்த 36 தத்துவங்கள் எதுவும் இல்லாமல் உயிர் தனித்து, அதாவது கண்மம் மாயை கூட இல்லாமல் ஆணவ மலத்திலே மட்டும் அழுந்தி கிடக்கக்கூடிய நிலைக்கு கேவல நிலை அப்படின்னு பேர். அதற்கு அடுத்து திரும்ப இங்கே அடுத்த பாடலில் சொல்கிறார், இன்மை மலம் மாயை கண்மம் என்று 2 இறைதான் இலங்கு பல உயிர்களும் முன்புரிந்த இருவினையின் தன்மைகளால் எவர்களுக்கும் தனு கரண புவனம் தந்திடும் இங்கு
இதனாலே இருபயனும் சார்ந்து கண்மமெலாம் நேராக நேராதல் மறுவ கடவுள் அருளால் எவையும் கழித்திடுவன். அதனால் பின் மலமானவை அணுகா பெருகு ஒளி முன்பு உளதே பெற்றிடும் என்று இத்திரம் என் பேசுமாறே. இப்போ சில சமயங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆணவ மலம் அப்படின்னு ஒன்று கிடையாது, இருக்கிறதே இரண்டு தான், கண்மமும் மாயையும் தான் இருக்குது. நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினை அதுதான் நம்மளை இயக்கும். அது அப்படியே இருந்து நம்மை இருவினை ஒப்பு ஏற்பட்டு இறைவனோடு கொண்டு போய் சேர்த்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆணவம் என்ற ஒன்று எப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறத இங்கே மிக தெளிவாக சொல்கிறாங்க. ஏன்னா எப்போ நமக்கு ஆணவம் வரும் அப்படின்னு சொன்னால் நமக்கே தெரியாது. ஏன்னா அது அதனுடைய இயல்பு. முந்தைய முறை சிந்திக்கும் போது பார்த்தோம்னா, எப்படி செம்பில் களிம்பு இருக்கின்றதோ, செம்பு பாத்திரம் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும், அதை ஒரு 2-3 நாள் விளக்காமல் விட்டால் அது மேலே அப்படியே ஆசி படணும். அது வேற எங்கேயாவது இருந்து வருதானா? இல்லை, அது அதனுள்ளேயே இருக்குது. அது நாம் வெளிப்படாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்கிறோம்? புளி போட்டு, புளி உப்பு இன்னும் என்னென்ன இன்றைக்கி அதெல்லாம் இல்லை, ஏதோ கெமிக்கல்லாம் வந்துருச்சு, அந்த பவுட்ரு இந்த பவுட்ரு ஏதோ ஒரு பவுட்ரு எல்லாம் போட்டு நம்ம தேய்த்து விளக்கி சுத்தமாக வச்சுக்கிறோம். சரிங்க, அப்போ ஒரு முறை தேய்த்துட்டா போகுமா அப்படின்னா போகாது. ஏன் போகலை? இப்போ வேற எங்கேயாவது இருந்து வந்ததுன்னா, இப்போ நம்ம ஒரு காஃபி போடுறோம், டீ போடுறோம், டீ இன்னும் வரல, டீ போடுறோம். அப்படி டீ போட்ட உடனே என்ன பண்ணுறோம்? அந்த பாத்திரம், அது பாத்திரத்தினுடைய இயல்பு கிடையாது. நாம் நம்முடைய தேவைக்காக அதில் பால் கேசன்லாம் ஊற்றி நம்ம அதை டீ எடுக்கிறோம். அதில் ஒரு கரை ஏற்படுது, அதை திரும்ப நம்ம சுத்தம் பண்ணுறோம். அது ஒரு நிலை. ஆனால் செம்பு பாத்திரத்தை நீங்கள் எதுவுமே பயன்படுத்தாமல், எதுவுமே பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்கனாலும் அதிலிருந்து இந்த கரை என்று சொல்லக்கூடிய ஒன்று உருவாகுது இல்லையா? அப்போ எந்த வகையிலும் செயல்படாமல் இருந்தாலும் அதனுடைய இயல்பாக, இப்போ அந்த பாத்திரத்தினுடைய மற்ற அந்த காஃபி பாத்திரத்தில் என்ன இயல்பு? அது நம்ம உருவாக்குனது. ஆனால் இந்த செம்பு பாத்திரம் வரக்கூடியது என்ன? அது இயல்பாக அதன் உள்ளே இருப்பது வெளிப்படக்கூடியது அப்படின்னு அதை காட்டுறாங்க. அதனால் ஆணவம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஞானத்தால் அதை என்ன செய்துக்கிட்டே இருக்கணும்? விளக்கி கொண்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் என்ன ஆகும்னா, அந்த ஆணவம் மட்டுப்பட்டு நின்று அது உள்ளே தான் இருக்கும், ஆனால் நமக்கு பார்வைக்கு தெரியாது இருப்பதை போல அந்த தூய்மையான பாத்திரம் போல இருக்கும். அது எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த உயிர்களுக்கு ஆணவம் வெளிப்பட்டு தோன்றாது நிற்கின்ற நிலை ஞான நூல்களை ஞானாசிரியருடைய வழியாக அந்த குருவாக வந்திருந்து தீக்கை செய்து அந்த ஞானத்தை உபதேசித்து, அதை உபதேசித்த மாத்திரத்தில் நாம் அதை விட்டு நீங்கி தொடர்ந்து அந்த தீமைகளிலிருந்து விலகி நன்னெறியாகிய இந்த சைவ நெறியை பின்பற்றி வரக்கூடிய காலத்தில் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த ஆணவம் என்று சொல்லக்கூடியது அடங்கி நிற்கும். அப்படி இல்லாமல் நம்ம அந்த நெறிகளை சரியாக பின்பற்றலைன்னா நம்ம இடத்துல என்ன தோன்றிக்கொண்டே இருக்கும்? நம்முடைய இயல்பாகிய அந்த ஆணவம் தோன்றிக்கொண்டே இருக்கும். நம்ம சொல்லுவாங்க இல்லையா, ஆணவக்காரனுக்கு புத்திமட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டுன்னு சொல்லுவாங்க. ஆணவம் உடையவர்களுக்கு என்னென்னா, நம்ம நல்லது போய் சொன்னாலும் அவர்களுக்கு ஏறாது. அப்படியே இந்த நமக்கு சான்று சொல்லணும்னா திருவிளையாடல் மாதிரி நினச்சிக்கங்க. அறிவுள்ளவர்களுக்கெல்லாம் ஆணவம் அதனால் நிறைய இருக்கும். இப்போ சொல்லுவார் இல்லையா, தட்சனுக்கு அறிவு ஏராளம், ஆணவம் அதைவிட ஏராளம். அதனால் நாம் போய் புத்தி சொன்னாலும் அவனுக்கு ஏறாது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அதை போல ஆணவம் என்ன செய்யும்? முற்றிலுமாக அறிவை மறைத்துவிடும். அப்படி இல்லாமல் அந்த ஞானம் தோன்ற வேண்டும் என்று சொன்னால் பணிவோடு இருந்து குருநாதர் சொல்லக்கூடியவற்றெல்லாம் சரியாக கடைப்பிடித்து வரக்கூடியவர்களுக்கு அது நீக்கும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து 35வது பாடலில், மாயை முதல் என வினையின் பான்மை முதல் எனவே
மண்ணு பனை விதை மரபின் மயங்கும் மலம் சுத்தற்கு ஏயும் நெறி என்கொள் அதன் இயல்பு ஆயின் முத்தி என்பது என் மற்ற இவை நிற்க இருக்கலாதி உணர்வாய் மேயர் தன் உருவம் விளங்காமை விளக்கும் மிகும் உலகம் தனில் எண்ணில் இவை விடுங்கால் உணர்வுள் தோயும் நெறி இலதாதல் அறியாமை என நீ சொல்லியது மலம் என்பர் துணிந்துளோரே. இப்போ திரும்ப ஒரு மாற்று சமயத்தில் வந்து கேட்குறாங்க, இப்போ என்ன எது முதல்ல வந்தது, மாயை முதல்ல வந்ததா வினை என்று சொல்லக்கூடிய எது முதல்ல வந்தது அப்படின்னு சொன்னால் விதை முதல்ல இருந்து வந்ததா மரம் இருந்து வந்ததா அப்படின்னு கேட்போம் இல்லையா. கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா, இன்னும் இங்கே இருந்து இதாங்க பனையிலிருந்து விதை வந்ததா, விதையிலிருந்து பனை வந்ததா, அப்படி எது என்று அது மயங்கும். அது எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியாதோ அதை போல எது முதல் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்மால் சொல்ல முடியாது. ஏன் இந்த அப்படின்னா முக்தினா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எது எல்லாமே எப்போவுமே இருந்து கொண்டு இருக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த முப்பொருள்களும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னால் எப்போது இந்த உயிர்கள் அதை விட்டு நீங்கி முக்தி என்று சொல்லக்கூடிய அந்த பேரை இறைவனை அடையக்கூடிய நிலையை எய்தும் அப்படின்னு கேட்டால் அதற்கு தான் இந்த கண்மம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை கொடுத்து இறைவன் அந்த நல்வினை தீவினைப்படுத்தி இருவினை ஒப்பு ஏற்பட்டதற்கு பின்னால் அந்த திரோதான சக்தி அருள் சக்தியாக மாறி இறைவனுடைய இருப்பை உணர்த்தி அங்கே நம்மை கொண்டு சேர்க்கும் அப்படின்னு இங்கே சொல்கிறார். அப்போது இதையெல்லாம் அறியாமல் இருப்பதற்குரிய காரணம் என்ன, இதெல்லாம் ஏன் இப்படியெல்லாம் இருக்குன்னு ஏன் மக்கள் தெரியாமையே இருக்காங்க அப்படின்னா அது ஒரு அறியாமை. அந்த அறியாமைக்கு பேர் தான் ஆணவ மனம். இப்போ நமக்கெல்லாம் எது அறியாமையை தருகின்றதோ அது எல்லாமே ஆணவம் தான் அப்படின்னு ஒரே வார்த்தையில் அதை முடிச்சுறாங்க. அடுத்ததாக நமக்கு இந்த உயிர்க்குரிய இரண்டாவது அவத்தையாக சகல அவத்தை அப்படிங்கிறது. புகழும் மலம் ஒழித்தற்கு கலாதி முதல் மாயை பொருந்தியிடும் அரண் அருளால் போதம் தீபம் சகலமெல்லாம் உடனாய ஆறு போலும் தரும் அருளை மலம் உயிர்கள் சாராமல் மறைக்கும் இகழி வரும் இவை உணரின் இருள் வெளியாம் தன்மை எய்தும் வகை தன் செய்தி இலங்கும் விந்து பகர்வு அறிய உணர்வாகி ஒளியாய் உள்ள பான்மையினால் ஒரு நாதம் படரும் தானே. அப்போ இங்கே சகல அவத்தையில் என்னென்ன நிகழ்கிறது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு ஒளி வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒளிக்கு உரிய இடமாகவும் ஒன்று வேண்டும் இல்லையா. விளக்கு இல்லாமல் நமக்கு ஒளி ஏற்படாது இல்லையா. அதை சொல்லி கலாதி முதல் மாயை பொருந்திடும். அப்படி இந்த கலை முதலாக இருக்கக்கூடிய அந்த தத்துவங்கள் அவையெல்லாம் இடமாக இருந்து நமக்கு ஒளி என்று சொல்லக்கூடிய அந்த வெளிச்சத்தை ஏற்படுத்தி நாம் செல்லக்கூடிய வழியை சரியாக காட்டும். அவ்வாறு இல்லாமல் விளக்கை விட்டு தூரத்திலே இருப்பவர்களுக்கு இருள் மட்டுமே நெஞ்சும் என்பதைப் போல இறைவன் இருக்கின்றான் என்பதையும் ஞான நூல்களின் வழி அதை சிந்திக்கக்கூடிய நிலையையும் உணராமலே நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால் அது இருள் நிலையில் இருக்கும். அப்படி இருப்பதை உணர்ந்து விளக்கினுடைய அருகே வந்தால் நாம் வெளிச்சத்தை பின்பற்றி நாம் அங்கிருந்து புறப்பட்டு இறைவனை நோக்கி செல்லலாம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு அறிஞர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்படிங்க இறைவனை அடையலான்னு எவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு அவரிடத்துல கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே சரிங்க நீங்கள் இங்கேருந்து உங்கள் ஊருக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டார். அவர் கேட்ட உடனே ஐயா இங்கேருந்து என்னுடைய ஊருக்கு ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குதுங்க அப்படின்னாரு. சரிப்பா 80 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகிற அளவுக்கு உங்கள்கிட்ட வெளிச்சம் இருக்கா அப்படின்னு கேட்டார். இப்போ ஒரு கார்லேயே போகிறோம், 80 கிலோமீட்டர் தூரத்துக்கு அடிக்கிற அளவுக்கு யார்கிட்ட லைட் இருக்குது? இல்லைங்க. அப்புறம் எப்படிப்பா 80 கிலோமீட்டர் போவேன்னா, இல்லைங்க எனக்கு இங்கேருந்து ஒரு 500 மீட்டருக்கு வெளிச்சம் தெரியும்.
அந்த 500 மீட்டர் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு அந்த 500 மீட்டர் போயிடுவேன். அதுக்கடுத்து அங்கேருந்து இன்னொரு 500 மீட்டருக்கு வெளிச்சம் தெரியும், அதை வச்சு அடுத்த 500 மீட்டர் போயிடுவேன். இப்படியே தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தான் நான் அந்த 80 கிலோமீட்டரை நான் அடைகிறேன் அப்படின்னு அவன் சொன்னானா. அதை போல தான்ப்பா இறைவனை அடையும். ஒரே இல்லை நேராக 80 கிலோமீட்டருக்கு உனக்கு எப்படி லைட் இல்லையோ அப்படி நேராக இறைவன் இங்கே தான் இருக்கிறான்னு காட்டி அப்படியே நேராலாம் கூட்டிகிட்டு போயிட முடியாது. ஒரு விளக்கினுடைய துணை கொண்டு எப்படி நீ இந்த விளக்கினுடைய துணை கொண்டு 500 மீட்டராக முன்னால் போய் நீ 80 கிலோமீட்டர் அடையிறியோ, அதை போல இறைவன் அடைவதற்குரிய வழி இந்த ஞான நூல்களை சிந்தித்து அது சொல்லக்கூடிய வழியில் நடக்கிறது தான்ப்பா. அதில் நடக்க என்ன ஆகும், இறைவன் எங்கே இருக்கிறான், அந்த இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை நீ சென்று அடைவாய் அப்படின்னு அதை சொன்னார். அதை நம்முடைய ஞான நூல்களினுடைய வழியாக சிந்தித்து அந்த அறிஞர் சொன்னது. நம்ம இருட்டில் நகராமல் நமக்கு 80 கிலோமீட்டர் தூரத்துக்கு வெளிச்சம் கிடைச்சாதான் நம்ம நகருவோம் அப்படின்னு நினச்சி இங்கேயே இருந்தால் இங்கேயே தான் இருந்துகிட்ருக்கணும். நம்ம சென்றடைய வேண்டிய இடத்திற்கு சென்று அடைய முடியாது. அடுத்து 38வது வந்தடைந்து பின்னமாய் வண்ணங்கள் தோன்றும் வரும் அடைவு பட ஒடுக்கி மயில் அண்ட சலம் நேர் சிந்தைதனில் உணர்வாகும் பைசந்தி உயிரில் சேர்ந்து வரும் அவை மருவும் உரு எவையும் தெரித்து முந்தியிடும் செவியில் உறாது உள் உணர்வாய் ஓசை முழங்கியிடும் மத்திமைதான் வைகரியில் உதானன் பந்தமுறும் உயிர் அணைந்து வந்த மொழி செவியின்பால் அணைய நினைந்த பொருள் பகரும் தானே. இப்போ இங்கே நம்ம பேசக்கூடிய வகையில் அதை 3 வகையாக சொல்கிறாங்க அந்த வாக்கு. பைசந்தி, மத்திமை, வைகரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 வகையான வாக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பைசந்தி அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே நான் இதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நினைவுக்கு அந்த பைசந்தி அப்படின்னு பேர். அடுத்து 2வதாக இருக்கக்கூடிய மத்திமை அப்படிங்கிறத நான் இந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்த போகிறேன்னு முன்னாலேயே ஒரு முறை சிந்தித்து பார்த்து வைத்துக்கொள்வது. அடுத்து 3வதாக நாம் நேரடியாக நமக்கும் மற்றவர்களுக்கும் கேட்கும்படியாக பேசக்கூடிய அந்த பேச்சு அப்படிங்கிறது 3வதாக இருக்கக்கூடிய வைகரி என்று சொல்லக்கூடிய அந்த இந்த நாம் ஒரு சொல்லணும்னா அது உள்ள இந்த 3 நிலையையும் கடந்து வரணும் அப்படிங்கிறத இந்த அவத்தைகளில் நமக்கு 38வது பாட்டில் நமக்கு சொல்கிறார். அடுத்து 39வது பாடலில் இத்தகைமை இறை அருளால் உயிர் அறியும் அறிவுக்கு ஈடாக வாடாதே ஈரிரண்டின் உரைத்த வித்தை முதல் ஐவரான் விளங்கும் ஞானம் மேவியிடும் என உரைப்பர் அசுத்தமாயை வைத்த கலைதான் மூலமலம் சிறிதே நீக்கி மருவும் வகை தெரிவிக்கும் வாயில்களின் பயனை புத்தி தர வித்தை இடை நின்று அறிவை உயிர்க்கு பொருத்தியிடும் வகை புணரும் புனித சக்தி புணர்ந்தே. சரி, இப்போ இந்த ஞானம் எப்படி வரும் அப்படின்னு திரும்ப நமக்கு இந்த பாடலில் சொல்கிறார். இந்த ஞானம் எவ்வாறு வரும்னா இறை அருளால் உயிர் அறியும் அறிவுக்கு. இறைவனுடைய அருளால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். ஞானத்தால் அன்றி நமக்கு முக்தி கிடையாது. நம்ம என்ன செய்தாலும் ஞானம் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வந்தாதான் முக்தி என்று சொல்லக்கூடிய இறைவனை அடையக்கூடிய நிலைக்கு நாம் போக முடியும். இல்லைன்னா போக முடியாது அப்படிங்கிறது நமக்கு ஞான நூல்களில் நமக்கு சொல்லக்கூடிய உண்மை. சரிங்க, அப்போ எப்படி தான் இறைவன் அடையதா? நேராக ஞானத்திற்கு போயிட முடியுமா அப்படின்னு சொன்னால் நேராக நம்ம ஞானத்துக்கு போக முடியாது. அதற்கு முன்னால் 3 நிலை இருக்குது. என்னென்ன இருக்குது? சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு. இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4-16 பிரியும். 4-16 பிரியும். சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம்.
அடுத்து கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இதில் இப்படி 16 பிரியும். அது இன்னும் விரித்தா 32 வரும். உபாயம் அப்படின்னு ஒரு வகை, உண்மை அப்படின்னு ஒரு வகை. உபாயச்சரியையில் சரியை, உபாயச்சரியையில் கிரியை, உபாயச்சரியையில் யோகம், உபாயச்சரியையில் ஞானம். உண்மை சரியையில் சரியை, உண்மை சரியையில் கிரியை, உண்மை சரியையில் யோகம், உண்மை சரியையில் ஞானம். அப்போ எல்லா இடத்துலையும் ஞானத்திலாலன்றி முக்தி கிடையாது அப்படின்னா இந்த 8ஆம் நிலையாக இருக்கக்கூடிய சரியை, உண்மை சரியில் ஞானம்ங்கிற நிலை வந்தால் தான் நமக்கு 4 வகை முக்தி இருக்கு இல்லையா? சாலோகம், சாரூபம், சாமீபம், சாயுஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 நிலைகளுக்கும் அந்த ஞானம் அப்படிங்கிற அந்த ஒன்று வந்தால்தான் நம்ம முக்திக்கு போக முடியும். இந்த சாலோக முக்திக்கு போகணும்னா சரியையில் ஞானம் வேணும். அதில் உண்மை சரியில் ஞானம் நமக்கு வேணும். அடுத்து 2ஆவதாக இருக்கக்கூடிய சாரூபம் அப்படிங்கிற முக்திக்கு நம்ம போகணும்னா கிரியையில் ஞானம் வேணும், உண்மை கிரியையில் ஞானம். அடுத்து 3ஆவதாக இருக்கக்கூடிய சாமீப முக்திக்கு நம்ம போகணும்னா அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய யோகத்தில் ஞானம் அப்படிங்கிற நிலைக்கு, உண்மை யோகத்தில் ஞானம் அப்படிங்கிற நிலைக்கு போகும். அடுத்து சாயுஜ்யம் என்று சொல்லக்கூடிய இறைவனோடு 2 கலக்கக்கூடிய நிலை நம்ம போகணும்னா உண்மை ஞானத்தில் ஞானம் அப்படிங்கிற நிலைக்கு நாம் போகணும். அப்போ அந்த ஞான நிலைக்கு நாம் போகணும்னா முதல்ல நமக்கு இந்த 36 தத்துவங்கள் செயல்படுகின்ற போது அதையெல்லாம் நல்ல நிலையை நோக்கி செயல்படுத்தணும். யோசிச்சு பாருங்கள், நமக்கு இந்த திருவாரூர் நகரத்தில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க. சரி, நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு, திருவாரூரில் பிறந்தவரே முக்தி, திருவாரூரில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்களாம் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் முக்தி எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? அப்போ என்ன செய்யணும்? நாம் இந்த 4ஆவது நிலையை நோக்கி நகரணும். அப்படின்னா ஞான நூல்கள், ஞான நிலையெல்லாம் எங்கே போதிக்கப்படுகிறது, ஞான நூல்கள்லாம் எங்கே சிந்திக்கப்படுகிறது அப்படின்னு நாம் கேட்டு தெளிந்து, கேட்டால் மட்டும் போதாது. இப்போ இங்கே வந்து உக்காந்துட்டோம், இங்கே சொல்கிறதையெல்லாம் கேட்டுட்டோம், சரிங்க சரிங்க, அந்த இடத்துல பூரி செய்ய அப்படின்னா அதான் எனக்கு தெரியுமே, ஒரு பாத்திரத்தை எடுத்து அதான் எனக்கு தெரியுமே, அதில் கோதுமை மாவு போட்டு அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி எல்லாமே எனக்கு தெரியுமே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டே போனோம்னா என்ன ஆகும் அப்படின்னா நாம் அந்த ஞானத்தை அடைய முடியாது. அப்போ ஞானத்தினுடைய தன்மை நம்ம வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. கற்பதனால் மட்டுமே நமக்கு பயன் கிடைத்துருமா அப்படின்னா கிடைக்காது. அப்போ அதன்படி நின்றால்தான் நமக்கு பயன் கிடைக்கும். இந்த ஞான நூல்களில் சொல்லப்பட்ட நெறிகளில் நாம் நின்று முறையாக நடந்து கொண்டால்தான் என்ன செய்ய முடியும்? அந்த இறைவனை அடையக்கூடிய நிலைக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறத திரும்ப சொல்கிறார். அடுத்து 4வது பாடலில் பேச அறிய அராகம் தன் கண்மத்துக்கு ஈடாக பெற்றிதனில் ஆசைதனை பெருகுவிக்கும் நியதி நேசம் மிகும் அரசர் தரும் ஆணை செய்தி செய்தவரை துய்ப்பிக்கும் செய்தி போல நேசமுறும் தம் கண்மம் நிச்சயித்து நிறுத்தும் நிகழ்காலம் கழிகாலம் எதிர்காலம் என்று ஓசை தர வரும் காலம் எல்லை பலம் புதுமை உருவிக்கும் இறை சக்தி உடனாய் நின்றே. இப்போ அடுத்து திரும்ப இதெல்லாம் எப்படி நமக்கு வாய்க்கும் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தத்துவங்களுடைய நிலையிலிருந்து இந்த ஞான நூற்றை கேட்டு சிந்தித்து வரணும். என்ன செய்தார் அப்படின்னா, கண்மம் நாம் செய்த நல்வினை செய்திருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? இங்கே வர முடியும். இல்லை நாம் செய்த தீவினை என்ன பண்ணணும்? நம்மளை ஏதாவது 6 கோடி மாயா சக்திகளில் ஏதாவது ஒரு மாயா சக்தி இழுத்துட்டு போய்
எங்கேயாவது ஒரு பக்கம் நம்மளை உட்கார வச்சிரும். அப்படி இல்லாமல் இந்த ஞானத்தை சிந்திக்கக்கூடிய நிலைக்கு நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நாம் முன் செய்த அந்த நல்வினை, நம்ம இறைவனை வழிபாடு செய்யணும், சிவபெருமானை வணங்க வேண்டும் அப்படின்னு நாம் சிந்தித்து நின்றாலே நம்ம என்ன செய்யணும், பல பிறவியில் புண்ணியம் செய்திருந்தால்தான் அந்த சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு நம்ம செல்ல முடியும். அப்படி பல பிறவியில் புண்ணியம் செய்தால் அப்போ தான் நல்லருள் சற்றேன்னு நம்மளை பார்த்து சாமி தூரத்தில் இருந்து பார்த்து வந்திருக்கானா அப்படின்னு பார்த்து அப்படி புன்னகைவதற்கே நம்ம பல பிறவிகளில் புண்ணியம் செய்திருக்கணும். இப்போ இந்த காலம் அப்படிங்கிறது நமக்கு 3 காலம் இருக்குது இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். என்னென்ன காலம்? இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 காலமும் நமக்கு 3 காலத்திலும் உதவி செய்யக்கூடியது இறைவனுடைய அருள் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவர் எனக்கு முன்ன உதவி செஞ்சுருக்காருங்க, இப்போ அவருக்கும் நமக்கும் டச் இல்லை, அவர் நமக்கு எதுவும் செய்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா அவர் முன்னெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க, முன்னெல்லாம் அவர் எனக்கு எந்த உதவியும் செஞ்சதில்லை, இப்போ தான் கொஞ்சம் பழக்கமாகிறார், இப்போ உதவி செஞ்சுட்ருக்கிறார். இல்லைங்க முன்னையும் எனக்கு எந்த உதவியும் செய்ததில்லை, இப்போவும் செய்ததில்லை, ஏதோ நீ வருங்காலத்தில் ஏதாவது கொஞ்சம் உதவி செய்வார்னு நினச்சி நான் அவர்கிட்ட பழகிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலையை நாம் பார்க்குறோம். அப்போ இந்த 3 காலங்களுக்கும் உதவி செய்யக்கூடியது யார் அப்படின்னு சொன்னால் இறைவன் ஒருவன் தான். அதனால தான் நம்முடைய சமயம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இறை வழிபாட்டை எந்த காரணத்தை கொண்டு நம்ம மறந்துடக்கூடாது. எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. அந்த செய் நன்றி அப்படிங்கிறது வினைத்தொகை. முன்பு செய்த நன்றி, இப்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய, அடுத்து இனி செய்ய போகக்கூடியது. அதாவது இதை காலம் அப்படிங்கிறத இங்கே மட்டும் பொருத்தி பார்த்தோம்னா நமக்கு 3. இதையே இன்னும் கொஞ்சம் நுட்பமாக பொருத்தி பாருங்கள். சென்ற பிறவியிலும் நமக்கு இறைவன் அருள் செய்திருக்கிறான், இந்த பிறவியிலும் நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறான். இனி அடுத்து ஒரு பிறவி இருந்தால் அந்த பிறவியிலும் இறைவன் நமக்கு அருள் செய்வான். அப்படிப்பட்ட இறைவனை நம்ம என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அதனால் இறைவனை வழிபாடு செய்யும் அப்படின்னு அந்த நிலை. அடுத்து சரிங்க, அந்த நிலைக்கு போகணுன்னா அந்த நியதி அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா? அந்த நியதி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஒழுக்கம், ஒரு ஒழுங்குமுறை அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ இது எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த நியதிங்கிற தத்துவம் மட்டும் இல்லைன்னா என்ன நடக்கும்னா, இப்போ நிறைய குழப்பம் நடக்கிற மாதிரி, இன்னொருவர் செய்த வினை நம்மை பற்றாது. நாமெல்லாம் சொல்கிறோம்ல, யாரோ செஞ்ச பாவம் என் மேலே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படிலாம் வராது. இன்னும் சொல்லப்போனால் நாம் சில இடங்களில் தவறாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நம் முன்னோர்கள் செய்த பாவம் நம்மை இன்னும் அப்படியெல்லாம் பிடிக்காது. நாம் செய்த பாவம் தான் நம்மை பிடிக்கும். நாம் செய்த பாவமும் புண்ணியமும் தான் நாம் அனுபவிக்கிறது. நம்முடைய பாவமும் புண்ணியமும் இன்னொருவருக்கு போகாது. இன்னொருவர் செய்த பாவமோ புண்ணியமோ நமக்கு வராது. அப்போ எப்படிங்க இந்த முன்னோர் செய்த பாவம் வந்தது அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு பாவம் செஞ்சு வச்சுருக்காங்க, நீங்கள் ஒரு பாவம் செஞ்சு வச்சுருக்கீங்க. இந்த பாவம் அந்த பாவம் செய்தவர்களோட உங்களுக்கு தொடர்பு படுத்தி வைக்கிறதே ஒழிய அந்த பாவம் உங்களை சேராது, உங்களுடைய பாவம் அவங்கள போய் சேராது. அப்படிங்கிறதுல நம்முடைய இதான் மிக தெளிவாக உணர்ந்து அதற்குரிய தத்துவமாக இந்த நியதி தத்துவம் அப்படிங்கிற இது இருக்குது. அடுத்து இந்த ஆகம்ங்கிறது என்னென்னா, நமக்கு உள்ளத்தில் ஆசையை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஏன்னா அந்த உலகம் இயங்குவதற்கு காரணம் ஆசைதான், துன்பத்துக்கு காரணமோ ஆசை தான். அப்போ அந்த ஆசை அப்படிங்கிறது எதை நோக்கி நம்மை செலுத்துகிறது? இப்போ இறைவனுடைய பெருமையை பேச வேண்டும், கேட்க வேண்டும்ங்கிற ஆசையை நோக்கி செலுத்தினா நம்ம என்ன பண்ணுவோம், இறை சிந்தனைக்கு போவோம். அப்படி இல்லாமல் எங்கள் பக்கத்தில் இங்கே ஒரு சினிமா ஓடுது,
நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனையை நோக்கி நம்ம காசி உந்தினால் அடுத்து இந்த பொருள்கள், அந்த பொருள், இந்த பொருள், அங்கே போவோம் இங்கே போவோம் அப்படின்னு சொல்லி இந்த உலக இன்பங்களே நம்முடைய மனதை செலுத்துமாயின் அது என்னென்னா, அது திரோணதான சக்தி செயல்படுகின்ற காலத்திலெல்லாம் நமக்கு உலக இயக்கங்கள் மேலே, உலக இன்பங்கள் மேலே தான் கவனம் இருக்கும், இறைவன் மேலே இருக்காது. அடுத்து நாம் தொடர்ந்து முயற்சிக்க இறைவனுடைய அருளால், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிங்கிற நிலையில் நின்று இறைவனை தொடர்ந்து சிந்திக்க அதற்கு உரிய பக்குவம், இறைவனை மட்டுமே நினைந்து அதற்குரிய பக்குவம் நமக்கு வரணும். அப்போ அந்த பக்குவம் வந்து நம்ம முன்ன சொன்னதை போல இந்த மனதாலோ நம்முடைய வாக்கினாலோ நம்முடைய காயத்தினாலோ பிறருக்கு துன்பம் செய்யாத நிலை வருகின்ற போது அந்த இறைவன் நமக்கு இந்த திரோதான சக்தியை மாற்றி அதை அருள் சக்தியாக மாற்றி அவனுடைய இருப்பை அவனை தேடி வரவழைக்கொள்வான் அப்படிங்கிற நிலையை பார்க்குறோம். அந்த மாதிரி இந்த தத்துவங்கள் எல்லாம் செயல்படும் என்று சொல்லி நமக்கு இந்த 40வது பாடலில் நமக்கு அருளி இருக்கின்றார்கள். அடுத்தது 41வது பாடல். ஐவகையால் உரு பயன்கள் நுகர வரும் காலம் அது புருட தத்துவம் என்று அறைந்திடுவர் அறிந்தோர். மெய்வகைய கலாசுத்திதனில் இதற்கும் சுத்தி மேவியிடும் வகை காணும் விரும்பிய நூல் விளம்பும். செய்வகையின் தொடர்ச்சி இங்கு தோற்றுவிக்கும் குணத்தின் சேர்வு புரி பிரகிருதி திரிகுணமாம் அவைதான் இவ்வகையால் சாத்துவிக ராசத தாமதமாய் இயம்புவார்கள் 1-2 குணம் இயற்கை உடைத்தே. இப்போ நமக்கு இந்த உடலில் இருக்கக்கூடிய இதில் 5 கலைகள் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்குது. உடலில் நம்ம பார்த்தோம்னா இந்த வழிபாடுகள்லாம் போய் பார்த்திங்கன்னா அந்த கலைகளை எல்லாம் தூய்மைப்படுத்துவாங்க. நம்ம வழிபாடு செய்யும்போது இறைவன் தான் வந்து நம்ம குருடாமாக வந்து நமக்கு வழிபாடை இறைவனே வந்து செய்து கொள்கிறான் அப்படிங்கிறதா மரபு. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கலையை சுத்தி செய்தல் அப்படின்னு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த குடமுழுக்கு முதலான நிகழ்வுகளில் அங்கே உள்ளே போய் உக்காந்தோன்னே அந்த இது பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் பூவை எடுத்து சுற்றி தூக்கி போடுவாங்க. அதை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா அதை ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வருவாங்க. அதனால் நமக்கு 5 வகையான கலைகள் இருக்கு. சாந்தி அதீத கலை, சாந்தி கலை, வித்யாகலை, பிரதிட்டாகலை அப்படின்னு சொல்லக்கூடிய, அடுத்து வந்து நிவர்த்திகளை, மொத்தம் 5. அதில் முதல்ல இருக்கக்கூடிய சாந்தி அதீத கலை அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த இடம் சிகையிலிருந்து இந்த புருவம், இந்த தலையிலிருந்து புருவம் வரை வரக்கூடிய நிலை. அது பார்த்திங்கன்னா போய் அப்படியே இங்கே வைப்பாங்க, அப்புறம் திரும்ப வைப்பாங்க, அப்படியே இங்கே வச்சு அப்புறம் அப்படி தூக்கி போட்டுருவாங்க. அது ஒவ்வொன்றும் கொஞ்சம் நேரம் செய்யக்கூடிய மரபும் உண்டு. ஒவ்வொன்றும் தனித்தனியாகவும் செய்வாங்க, எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து செய்வாங்க. முதல்ல வந்து சாந்தி அதீத கலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாந்தி கலைங்கிறது இந்த புருவத்திலிருந்து இங்கே இதயம் வரை வரக்கூடிய இந்த இடம். அடுத்து வித்யாகலை அப்படின்னு சொல்லக்கூடியது இதயத்திலிருந்து நாவி வரைக்கும். அடுத்து பிரதிட்டாகலைங்கிறது நாவி வந்து வங்கால் வரை. அடுத்து வந்து நிவர்த்திகளைன்னா முழங்காலிருந்து பாதம் வரைக்கும். இதெல்லாம் நம்ம அப்படியே அந்த கலை தத்துவங்கள் அப்படின்னு சொல்லி அவையெல்லாம் ஒவ்வொன்றும் இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல இருந்து தொழில்படுகின்ற போது தான் நமக்கு இந்த உடலில் இயங்குது இல்லையா. நம்ம சொல்லுவோம்ல, என்ன சொல்ல படம் நுட்பமாக இதெல்லாம் சக்கராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 சக்கரங்கள் அப்படின்னு சொல்லி இந்த முதுகுல இருந்து இந்த 6 சக்கரங்கள், இந்த 6 சக்கரங்கள் தான் உடம்பை வந்து கட்டுப்படுத்துது. அப்போ அந்தந்த சக்கரங்களில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அது தொடர்பான அந்த உறுப்புகளில் நமக்கு நோய்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி நிலைகள் இந்த 36 தத்துவங்களில், இந்த தத்துவங்களில் குறைபாடு ஏற்பட்டாலும் அந்த தத்துவ வடிவமாக இருக்கக்கூடிய இந்த உடலுக்கு சில குறைபாடுகள் ஏற்படும் அப்படிங்கிறத அடுத்து சொல்லி இதில் வந்து 3 வகையான குணங்கள் நம்ம முன்னாடியே பார்ப்போம். சாத்வீகம், தாமசம், ராஜசம் என்று சொல்லக்கூடிய
இந்த 3 குணங்கள் அப்படின்னு இந்த இதை சொல்கிறாங்க. அதில் அடுத்த பாடல் இன்னும் விரிவாக சொல்கிறார். அழகு இல் குணம் பிரகாசம் லகு வியாபிருதி அடர்ச்சி மிகும் கௌரவம் நியமம் இவை அடவே நிலவியிடும் மும்மூன்றும் உயிர் ஒன்றில் கலந்தே நிற்கும் இவை நிறைப்புலனின் பயன் எவையும் கவரும் குளவி வரும் போகம் கொள் இடமாம் மாறா குறைவில் ஒளியாம் அழகில் புலனிடத்தில் ஒருமை பலவகையும் உடையதாய் பரன் அருளால் புந்தி பஞ்சாசத் பாவகமும் பண்ணுவிக்கும் தானே. இப்போ இந்த குணங்கள் என்ன அப்படின்னு நம்ம 3 பார்க்குறோம். சாத்வீகம், ராஜதம், தாமசம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 குணங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த 3 குணங்களில் ஏதாவது ஒரு குணம் மற்ற 2ஐயும் அடக்கி மேல் நிற்கும். இது எப்போ ஒரு நொடிக்கு நொடி மாறும். சாத்வீகமாக இருக்கக்கூடிய குணம் திடீர்னு ராஜசமாக மாறும், உடனே அடுத்து தாமசமாக மாறும். சாத்வீகம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த நிலை. அதனால தான் இறைவனை வணங்கும்போது சாத்வீக நிலையில் இருந்து வணங்கணும். அடுத்து ராஜசம் அப்படிங்கிறது ஒரு கோபமான, இது பேசும்போதே நமக்கு கவனம் தெரியும் இல்லையா. ஒருத்தர் பேசினாவே அவங்க சாந்தம் அப்படிங்கிறத சாத்வீகம் எடுத்துக்கோங்க. பேசும்போது சாந்தமாக பேசுகிறாரா, அடுத்து 2வது கோபமாக பேசுகிறாரா, இல்லை 3வது சலுப்பாக பேசுகிறாரா. எப்போ பார்த்தாலும் என்னத்தை பண்ணி அப்படின்னா அது ஒரு சலிப்பாக இருக்கக்கூடிய நிலை. இந்த 3ம் என்ன செய்யும் அப்படின்னா நொடிக்கு நொடி மற்ற 2ஐ வென்று ஏதாவது ஒரு குணம் மட்டுமே மேலோங்கி நிற்கும் அப்படிங்கிறத திரும்ப சொல்கிறாங்க. இதை ஒரு நொடி பொழுதில் இது மாறிக்கொண்டே இருக்கும். அருளாளர்கள் மட்டும்தான் என்ன செய்வாங்க, எப்போதுமே சாத்வீக குணத்தோடையே இருப்பாங்க. அப்படி இல்லாமல் நம்ம என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரே செயலை திரும்ப திரும்ப செஞ்சோம்னா என்ன ஆகும்னா ஒரு இடத்துல கோபம் வெளிப்படும் இல்லையா. ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்தால் எல்லாருக்குமே ஒரு கோபம் வரும். உடனே கோபம் அந்த இதில் என்ன, திரும்ப திரும்ப பேசுகிற நீ திரும்ப திரும்ப ஒன்றை செய்கின்ற போது நமக்கு அந்த கோபம் ஏற்படும். சரிங்க, இப்படியே நம்ம திரும்ப திரும்ப செய்கிறதுனால கோபம் ஏற்படாமல் இருக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால், ஞானிகளும் இறைவனும் மட்டும்தான் கோபப்பட மாட்டாங்க. இல்லைங்க, இறைவன் கோபப்பட்டு தண்டிச்சிடுவார்னு சொல்லுவாங்க, நீங்கள் கோபப்பட மாட்டாருன்னு சொல்கிறீங்க. இறைவன் கோபப்பட்டிருந்தால் நம்ம எத்தனை பிறவியில் பிறந்து இன்னும் நமக்கு இறைவன் வாய்ப்பு கொடுத்துட்டு தானே இருக்கிறான். அடுத்த பிறவியிலாவது நீ நன்னெறிக்கு என்னை சேர்வாயாக அப்படின்னு சொல்லி அடுத்து திரும்பவும் இறைவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, இப்போ எப்படி நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொன்றும் எப்படி 3ஆக பிரிகிறதோ அதே மாதிரி இந்த குணங்கள்லேயும் ஒவ்வொன்றும் 3 பிரியுது. சாத்வீகத்தில் சாத்வீகம், சாத்வீகத்தில் ராஜசம், சாத்வீகத்தில் தாமசம். அடுத்து திரும்ப ரஜோகுணத்தில் ராஜச குணத்தில் ராஜசத்தில் சாத்வீகம், ராஜசத்தில் ராஜசம், ராஜசத்தில் தாமசம். அடுத்து திரும்ப தாமச குணத்தில் சாத்வீகம், தாமஸில் அடுத்து தாமசத்தில் தாமசம், அடுத்து தாமசத்தில் ராஜசம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நிலையும் அந்த 9ஆக பிரிந்து அதில் ஏதாவது ஒரு நிலையில் இந்த உயிர் உழன்று கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்து இந்த பாடலில் நமக்கு அருளி இருக்கின்றார். அடுத்ததாக நமக்கு 43வது பாடல். ஆனதனு அதனில் உறும் நிலனையும் இயக்கி ஆங்காரம் நீங்காத அகந்தைக்கு வித்தாய் யானளது பிறர் ஒருவர் எனை ஒப்பார் புவியில் இல்லை எனும் இயல்பினதாய் இந்திரியம் புலன்கள் தாம் நுகரும் அளவில் அதன் முந்தி உறும் இச்சைதான் உருவாய் சங்கற்ப சதாகதியும் தந்து மானதமானது நிற்கும்
சிந்தை நினைவு ஐயம் வந்து தரும் மனம் ஒழிய வகுப்பு உணாதே. இப்போ இந்த அடுத்து இருக்கக்கூடிய அந்த கரணங்களினுடைய இதை நமக்கு சொல்கிறார். அகங்காரம் மனம் சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த அகங்காரம் அப்படிங்கிறது தன்னை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சொல்ல பாருங்க, யான் அல்லது பிறர் ஒருவர் என்னை ஒப்பார் புவியில் இல்லை எனும் இயல்பினதால். என்ன மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கும். அதுதான் அந்த அகங்காரம். யான் எனது அப்படிங்கிறது நம்ம செருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது அகங்காரம். அந்த அகங்காரம் தாம் நுகர் அளவில் அதன் முந்தி உறும் இச்சை, அது என்னென்னா பெரு விருப்பமாக இச்சையாக இருக்கும், அந்த மனதில் நினைத்து கொண்டே இருக்கும். அடுத்து சித்தத்தால் ஐயம் பிரிபர நிச்சயிக்கும். அடுத்து இந்த அகங்காரம் நான் தான் அப்படின்னு சொல்லி அதை உறுதி செய்யும் என்று சொல்லக்கூடிய நிலையில் இந்த 43 பாடல்கள் 43 பாடல்களோட நாம் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து இனி அடுத்த 44வது பாடலிருந்து அடுத்த வகுப்புகளில் நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். இது நமக்கு இந்த 36 தத்துவங்களும் என்னவாறு நமக்கு தொழில்படுகின்றது என்பதும், அந்த தத்துவங்கள்லாம் என்னென்ன, எப்படி அதிலிருந்து அந்த மறைப்பாற்றல் வருகின்ற போது செயல்பட்டு கொண்டிருக்கின்ற போது உலக இயல்புகளில் மூழ்கி இறைவனை நினையாமல் நிற்கின்ற நிலையும், அந்த மறைப்பாற்றல் நீங்கி மலபரிபாகம் ஏற்பட்ட பின்பு அருள் சக்தியாக அது மாறிய பின்னால் இறைவனை சென்றடையக்கூடிய நிலையும், உலக இயல்பை விடுக்கக்கூடிய அந்த நிலையையும் நாம் எவ்வாறு அடையலாம் என்பதை இந்த தத்துவங்களின் வாயிலாக, தத்துவங்களினுடைய செயல்பாடு, அதிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்பதை நமக்கு இந்த சிவப்பிரகாசம் என்கின்ற நூலிலே நம்முடைய உமாபதி சிவம் அருளியிருக்கின்றார் என்று சொல்லி, இதுவரை அடியேனுடைய இந்த சொற்பொருக்கிலே ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால் அது அடியேனுடைய சிற்றறிவின் பார்ப்பட்டது என்றும் நிறைகள் இருந்தால் அதை நம் ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமனையா அவர்களுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். மீளவும் இந்த ஞான நூலை சிந்திப்பதற்கு நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய நம்முடைய தர்மயாதீனத்தினுடைய 27வது குருமகா சன்னிதானங்களினுடைய இப்பொழுது ஞானச்சிங்கோல் ஓச்சி வரக்கூடிய அவருடைய திருவடிகளை இந்த நல்லதொரு அவையை அடியேனுக்கு அறிமுகம் செய்து வைத்து நமக்கெல்லாம் பேராசிரியர் பெருந்தகையாக விளங்குகின்ற நம்முடைய குடவாசல் புலவரையா அவர்களுடைய திருவடிகளையும் மீண்டும் வணங்கி அடியவனுடைய உரையை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.